அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்குமே தெரியும், அந்த உலகத்துல எங்க போனாலும் ஒத்துமையா எல்லாரும் ரசிக்கிற ஒரு விஷயம் சினிமா. அப்படிப்பட்ட எல்லா வாரமும் நம்ம ஒவ்வொரு ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி தான் ஒரு ரிலீஸ், அதாவது ஒரு படம், ஒரு மிகப்பெரிய ஸ்டார் காஸ்டோட நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த படம் தான் என்னை அறிந்தால். என்னை அறிந்தாலை பத்தி நிறைய பொங்கல் நாளைக்கு நம்ம பேசணும். என்னை அறிந்தாலோட டீம், அதாவது இயக்குனர், பாடலாசிரியர், இசையமைப்பாளர் மற்றும் ப்ரொடியூசர், இவங்க எல்லாருமே இங்க வந்திருந்தாங்க. ஸோ படத்தை பத்தி நிறைய பேசணும். டெக்னிக்கலா எவ்வளோ அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க, அது மட்டும் இல்லாம மியூசிக்கலா, அதாவது பாடல்கள், ஆர்ஆர், இது பத்தி எல்லாமே பேசணும். ஆனா படம்னு சொல்லும்போது நம்ம எல்லாருக்குமே எக்ஸைட்மெண்ட் கிடைக்கிற ஒரு விஷயம் ஆக்டர்ஸ், ஸ்டார் காஸ்ட் எப்படி இருக்கும்ங்கிற ஒரு எக்ஸைட்மெண்டோட தான் நம்ம ஒரு படம் போய் பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு நீங்க பார்க்க போறது என்னை அறிந்தாலோட டீம், அதாவது என்னை அறிந்தாலோட ஆக்டர்ஸ் இந்த மேடைக்கு வர போறாங்க. முதல்ல 2 கெஸ்ட் இந்த நிகழ்ச்சிக்கு வர போறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இவர் இல்லைன்னா படமே கிடையாது, என்ன இருந்தாலே கிடையாது. என்ன இருந்தால் திரைப்படத்தோட தூண்னு சொல்லலாம், சப்போர்ட் சிஸ்டம்னு சொல்லலாம். இவர் இல்லாம இந்த படமே நடந்திருக்காது. ஸோ லெட்ஸ் வெல்கம் திரு A.M.Rathnam அவர்களை மேடைக்கு அழைக்கலாம். அண்ட் இவரோட சேர்ந்து இவ்வளோ காலமா ஒவ்வொரு படம் மூலமா நம்மளை காதலிக்க வைக்கிற ஒரு இயக்குனர், நம்ம ஃபேவரட் கௌதம் மேனன் சார் அவர்களையும் இந்த மேடைக்கு அழைக்கலாம். Emotional thriller nu sonna, it's a new genre that we are trying to create actually. ஆமா. then ஏன்னா emotion அப்படினு இருக்கும்போது the film might tend to get a little slow. அதுல ஒரு span இருக்கும். பட் இது ஒரு emotional thriller அப்படினு தான் சொல்லணும். ஸோ அப்போ எனக்கு என்னுடைய படத்தை பார்க்கும்போது அப்படி தான் தோணுது. இது ஒரு emotionலான ஒரு thriller அப்படினு தான் எனக்கு தோணுது. ஓகே, emotions and thriller. ஓகே, அது ரொம்பவே ஒரு வித்தியாசமான ஒரு காம்பினேஷன். நீங்களே சொல்லியிருக்கீங்க முதல் வாட்டி, ஐ திங்க் ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர்னு சொல்லியிருக்கீங்க. you've worked with many heroines, நிறைய ஹீரோயின்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. பட் இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் படம் வித் அனுஷ்கா. ஸோ ஏன் இவங்கள சூஸ் பண்ணீங்க இந்த ரோலுக்காக? இல்லை, ஆக்சுவலாக இந்த படம் ஸ்டார்ட் பண்ண ஸ்டேஜில் ஈவன் பிஃபோர் ஷூட் எனக்கு தெரிஞ்ச 5 விஷயங்களில் இந்த படத்தோட ப்ரொடியூசர் யார், இந்த படத்தோட ஹீரோ யார், அதுக்கப்புறம் அருண் விஜய் இருப்பார், இந்த படத்தில் அனுஷ்கா இருப்பாங்க, அண்ட் ஹாரிஸ் தான் மியூசிக்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். ஈவன் பிஃபோர் ஐ ஸ்டார்டட் ரைட்டிங் த ஃபில்ம். திஸ் ப்ராஜெக்ட் ஸ்டார்டட் லைக் தட்.
ஓகே. ஸோ ரத்தம் சார் என்னை கூப்பிட்டப்போ அஜித் சார் வச்சு படம் பண்ணலான்னு சொல்லி கூப்பிட்டாரு. இந்த படத்துக்கு அனுஷ்கா தான் ஹீரோயின், அவர் தான் சொன்னார் ஆக்சுவலாக என்கிட்ட. ஸோ ஹீட் ஆல்ரெடி ஸ்போக்கன் டு ஹர் அண்ட் கன்ஃபர்ம்ட் ஹர் ஃபார் த ப்ராஜெக்ட். ஸோ when I wrote the script, எனக்கு வந்து அஜித் சார் மைண்டில் வச்சு தான் நான் அந்த கேரக்டரைசேஷன் எழுதினேன். ஹீரோயினுடைய அந்த கேரக்டர் எழுதும்போது எனக்கு அனுஷ்காவுடைய ஃபேஸ் என் மைண்டில் இருந்தது. ஏன்னா அவங்கள வச்சு தான் அந்த படம் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி அருண் விஜய் இந்த படத்தில் இந்த கேரக்டர் ப்ளே பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியும். ஸோ இட் வாஸ் ஈஸி ஃபார் மீ தட் வே. And it was the first experience for me. கதை எழுதாம ஒரு ஹீரோயின் வந்து ஏற்கனவே கன்ஃபார்ம் பண்ணும்போது சில நாட்கள் வந்து நம்ம எழுதும்போது வில் பி லைக் இவங்க சூட் ஆகுவாங்களா என்கிற ஒரு கேள்வி வந்துடும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு கேள்வி உங்களுக்கு வந்து இது வரைக்கும் வரல? இல்லை, அந்த டவுட் எனக்கு இல்லை. ஏன்னா I've seen her films before and I've always wanted to work with her and this seemed like the best opportunity actually. Okay. Hi அனுஷ்கா. ஸோ இவங்க கிட்ட கேள்வி கேட்டாச்சு, இவங்க ஏன் உங்களை சூஸ் பண்ணாங்கன்னு. நீங்கள் சொல்லுங்க உங்களோட முதல் எக்ஸ்பீரியன்ஸ் வித் கௌதம். ஸோ how did you feel? ஏற்கனவே இவங்களோட படங்கள் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? Most of his films actually. You've seen. I've seen it, yeah. So உங்களோட ஆப்வியஸ்லி ஒரு படங்கள் பார்க்கும்போது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் உங்களுக்கு வந்து அவங்களோட படங்கள் வந்து இப்படி தான் இருக்கும், ஒரு கிளாஸி லுக் will be thereன்னு தோணும் உங்களுக்கு. So what did you expect when you first got this call? Seen all his movies and அவங்க சொன்னாங்களே we've always in between we had to work and it got missed updates. But he's known for his classy films and all, but one thing I know, I've seen, which I've noticed, avanga ella film la I've noticed, and with working with him I can confirm that there is a magic in his work. Those very magical moments. I'm sure audience paatha you can't name it as magic or something, but there's some moments and we have to give him that credit because avanga wait pannuvanga. He sees, like when he's writing, when he knew that I was the heroine, avanga he was writing the character according to the way I am, my personality. I think that's the plus point, and he does that with all his heroines, all his characters. And film shooting start aangodhu and towards the end he understands us so well that it's very easy because there's no effort, not too much of effort, but he gets such beautiful moments out of us. I think that's, according to me, that's something which I really like in his work. Okay, but before you, this is once you worked with him. No, before also, I always knew edho or magic irukku. When I'm seeing his film, I used to always be like, I'm a person who grew up with watching fairy tales. And I'm still very fascinated by fairy tales. Okay. And in today's world, amongst all the reality, emotions, everything, I feel he's one director who knows to show that magic of fairy tales in his movies. ஓகே. ஸோ அந்த ஒரு மேஜிக், அந்த ஒரு ஃபேரி டேல்காகவே நீங்கள் வந்து இவங்க கூட ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க? That's something very subtle, yeah. Something I always want to know what it was. So now you know. Yeah. Okay. விவேக் சார் படம் பார்க்கும்போது தான் தெரியும், பட் ஒரே ஒரு டயலாக்ல நீங்க இந்த ஓஹோன்னு தூக்கிட்டீங்க எல்லாரையும். அந்த டயலாக் வந்து பொண்ணுங்களுக்கு பிடிக்காது, பட் இருந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் டயலாக் சொல்லிடுறீங்களா நீங்க? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டயலாக்னு சொல்லியிருக்கீங்க, நீங்களே சொல்லிடலாமே. எனக்கு ரொம்ப பிடிச்ச டயலாக் நானே சொன்னா ரொம்ப கேவலமா இருக்காது. அவரா எழுதுறாதா? ஓகே, சொல்லுங்க சார். இல்ல செல்முருகன் சொல்றாரு சார், நீங்க ஏன் சார் கல்யாணமே இன்னும் பண்ணிக்கல? எனக்கு பேய்னா பயம் சார். லவ் கிவ் அதுக்கு அடுத்து அது நீங்கள் ட்ரெய்லரில் அதை யாரும் பார்க்கல, அது ஒரு சஸ்பென்ஸாக டைரக்டர் வச்சிருக்காரு. இப்போ அவரே அதை உடைக்கிறாரு. என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து போன வாட்டி ஒன்றுமே உடைக்கல சார், பரவாயில்ல சார். பட் இப்போவாது சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து செல்முருகன் என்னை பார்த்து கேட்குறாரு, ஏன் சார் நீங்கள் கல்யாணமே பண்ணிக்கல? எனக்கு பேய்னா பயம். உடனே காதல் லவ் கிவ்னு ஒன்று, எனக்கு பிசாசுனாலும் பயம்னு ஒன்று இருக்கு. அங்க அதுல இருக்கு படத்துல ஒரு டயலாக்கா நீங்க தானே எழுதுனது. அது அந்த கேரக்டர் விவேக் பேசல, ரிவால்வர் ரிச்சர்டுங்கிற அந்த கேரக்டர் பேசுது, அவ்வளவுதான். ரெண்டே டயலாக் இந்த படத்துல நான் எழுதல. பொண்ணுகிட்ட எனக்கு எவ்வளவு மரியாதை தெரியுமா? ஆமா, இவர் வந்து விட்ட ரெண்டே டயலாக் நீங்க இப்படி எழுதிருக்கீங்களே, நியாயமா இருக்காரு சார். உங்க வீட்டுல போய் என்ன சொன்னாங்க இதை பத்தி? அவங்க எல்லாம் லைக் பண்ணாங்க. இந்த டயலாகை கேட்டு லைக் பண்ணாங்களா? அவங்க கிட்ட பேசிதான் ஆகணும். ஆக்சுவலா இப்போ கேர்ள்ஸ் ரொம்ப லைக் பண்றாங்க, பேய் படம்னா விரும்பி பாக்குறாங்க. பெண்கள் தான் இப்ப அதிகமா ஹாரர், பேய் படம், டெரர், ஒரு பொண்ணு பேய்னு சொன்னா எப்படிங்க சார்? இதெல்லாம் அவங்க தான் ரொம்ப ரசிக்கிறாங்க. பாருங்க போய் பேய் படத்துக்குலாம் என்ன கூட்டம்னா, ஹாரர் அண்ட் ஹியூமர் கலந்துட்டா நல்லா ரசிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை கேட்டுடணும் நம்ம, இல்லைன்னா கொஞ்சம் ரிஸ்க் தான் நினைக்கிறேன். எனிவே, ஸோ நீங்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட நிறைய
ஒரு கேப்புக்கு அப்புறம், அதாவது மின்னலேக்கு அப்புறம் மறுபடியும் கௌதம் சாரோட இப்பதான் நீங்க ஒர்க் பண்றீங்க. அது கேப் இல்லை, கேப் 13 வருஷம். 13 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகே. ஸோ அன்னைக்கு நீங்க ஒர்க் பண்ண ஸ்டைல், ஒர்க் பண்ண ரிலேஷன்ஷிப்க்கும் இன்னைக்கு நீங்க ஒர்க் பண்ற ரிலேஷன்ஷிப் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? அது வந்து அவருடைய ஃபர்ஸ்ட் டெபியூ ஃபிலிம் இல்லையா, ஃபர்ஸ்ட் படம் அது கரெக்ட். கௌதம்க்கு. நான் நிறைய படங்கள் கடந்திருந்தேன் அப்போது. தட் வாஸ் 13 இயர்ஸ் பேக்னா பாருங்களேன். இப்போ எனக்கு 28 இயர்ஸ் சர்வீஸ் ஆகிருக்கு இண்டஸ்ட்ரியில். அப்படி பார்க்கும்போது அப்போ வந்து ஒரு புது படம் பண்ணணுன்ற அந்த எக்ஸைட்மெண்ட்டு அதெல்லாம் கௌதம்கிட்ட இருந்துச்சு அந்த படம் பண்ணும்போது. இப்போ வந்து ஹி ஹஸ் ஆல்சோ சீசன்ட், மெச்சூர்ட் ஆகிருக்காரு, நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்து வந்திருக்கார். அதனால் இப்போ கொஞ்சம் மெச்சூர்டாக டீல் பண்ணார் இந்த கேரக்டரை. ரெண்டாவது விவேக், நீங்கள் அதை மாதிரி பண்ணியிருக்கீங்க நிறைய, அதனால் இதில் வேறு மாதிரி பண்ணலாமேன்னு ஒரு சஜஸ்ட் பண்ணார். நான் இந்த படத்தில் ஸ்டைலில் என்னோடய ஸ்டைல் ஆஃப் ஆக்டிங் வேறு மாதிரி இருக்குது. ஆனால் அதில் நான் எனக்கு 1% கூட கிரெடிட் கிடையாது. வாட் ஹீ எனாக்டட் ஐ ஹவ் ஜஸ்ட் ரீப்ரொடியூஸ்ட், அவ்வளோதான். அவர் என்ன செய்ய சொன்னாரோ அதை தான் நான் பண்ணியிருக்கேன். பட் இட் ஹஸ் கம் அவுட் வேறு ஒரு டிஃப்ரெண்ட் லுக் கிடச்சிருக்கு. ஆனால் அதே நேரத்தில் எனக்குன்னு உண்டான அந்த ஹியூமரையும் அவர் வந்து இடம் கொடுத்துருக்காரு. அவுட் அண்ட் அவுட் சீரியஸ் கேரக்டராகவும் போகலை. ஈவன் இன் அ வெரி சீரியஸ் சிச்சுவேஷன் ஹியூமர் அலோவ் பண்ணியிருக்கார். அது பெரிய விஷயம். ஆனால் அது பெருசாக அந்த மாதிரி ஒரு இடம் தான் அது இல்லையா, வாட் அ சீரியஸ் சீன் அது. அதில் வந்து அந்த அந்த ஆன்சர் பண்ணியிருக்கீங்க ரொம்ப. அதில் அந்த ஹியூமர் இருக்குது அந்த மாதிரி. ஓகே. உங்களுக்கு வந்து காமெடினா ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். அதனால தான் யாருக்கும் கொடுக்காம அவரே வச்சுப்பாரு. எந்த படத்துலையும் காமெடி வைக்க. எல்லா படத்துலையுமே அந்த அந்த இப்போ வேட்டையாடல் எடுத்துட்டீங்கன்னா கமல் சாரே அவருடைய டயலாக்லேயும் நிறைய ஹியூமர் இருக்கும் ஆக்சுவலாக, சட்டிலான ஹியூமர். பட் இந்த படத்தில் ஸ்டார்ட் பண்ணோடனே ரத்தம் சார்ட்ட சொன்னேன், அவரும் சொன்னார் விவேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது தானே, ஏன்னா இட்ஸ் நாட் அ யூஸ்வலாக அவர் பண்ண ஸ்ட்ரீமில் இது இருக்காதுன்னு தெரியும். ஏன்னா இட்ஸ் சீரியஸ் கேரக்டர், ஹீரோ ப்ரொட்டாகனிஸ்டோட அங்கங்கே இருக்கிற ஒரு கேரக்டர். ஹி ஹேஸ் டு பி சீரியஸ் அண்ட் சீரியஸ் சிச்சுவேஷன்ஸ் வேறு. பட் ஒரே ஒரு சீன் தான் என்னை வந்து கன்வின்ஸ் பண்ணிச்சு, இது வந்து விவேக் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. இட்ஸ் நாட் அ ஃபனி சீன் அட் ஆல் இன் த ஃபிலிம், இட்ஸ் நாட் அ ஹியூமரஸ் சீன், இட்ஸ் அ வெரி சீரியஸ் மூமெண்ட். ஒரு 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 சிச்சுவேஷனில் த ஹீரோ ஹேஸ் டு விவேக்ட ஒருத்தர் ஒப்படைச்சிட்டு அவர் போகணும். ஓகே. அது வந்து விவேக் இருந்தால் தான் அந்த சீனுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் விவேக் அந்த சீனுக்காக தான் அந்த படத்துலேயே அவரை நான் நடிக்க வச்சேன் ஆக்சுவலாக. அது படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், நீங்கள் இன்னும் பார்க்கலன்னு தெரியும். இல்லை, நான் இன்னும் பார்க்கல. பட் அது நீங்கள் வந்து கூப்பிடலன்னு சொல்லி தான் நாங்கள் பார்க்கல இன்னும். இல்லை, அந்த மாதிரி சீன் ஒரு காமெடினுக்கு கிடைக்கிறது வந்து ஒரு பெரிய அப்லிஃப்ட் இன் இஸ் கெரியரில் அப்படி தான் நினைக்கிறேன். அப்படி நிறைய காமெடியன்ஸ்க்கு அந்த மாதிரி சீன்ஸ் கிடச்சதுக்கப்புறம் அவங்களுடைய ட்ராவல் வேறு மாதிரி இருந்திருக்கு. அது மாதிரி ஒன்று கிடைக்கிறதுக்கு நான் இத்தனை வருஷம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. சார் நீங்கள் எவ்வளோ ரோல்ஸ் பண்ணியிருக்கீங்க சார். பட் எனிவே அருண், இப்போ ஆக்சுவலி இட்ஸ் அ வெரி சிம்பிள் கொஸ்டின். நீங்கள் வந்து பல வருஷமாக நடிச்சிட்ருக்கீங்க, ஹீரோவாக அப்போ நடிச்சிட்ருக்கீங்க. there are movies that revolves around only you, அதாவது நீங்கள் ஹீரோ, ஒரு ஹீரோயின். இந்த படத்தில் வந்து from what I have seen, அஜித் சார் இருக்காங்க, நீங்கள் இருக்கீங்க, அனுஷ்கா இருக்காங்க, அண்ட் த்ரிஷா இஸ் ஆல்சோ. இந்த மாதிரி ஒரு படம் பண்ணும்போது there will be a lot of expectations and நீங்கள் வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணணும் ஹீரோக்கும், அதாவது அஜித் சாருக்கும் காம்ப்ளிமெண்ட் பண்ணணும், ஆனால் உங்களோட ஐடென்டிட்டியும் போகக்கூடாது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும். ஸோ how did you manage that? First of all, I should thank Gautham sir for இந்த கேரக்டர் என்னால் பண்ண முடியும்னு ஒரு ட்ரஸ்ட் வச்சு இவ்வளோ ஒரு ஹெவியான ஒரு கேரக்டர் கொடுத்ததுக்கு அதில் I should thank him because phenomenal confidence he had in me. ஸோ அதுவே எனக்கு வந்து ஒரு பெரிய ப்ரெஷர் ஆகிடுச்சு. பிகாஸ் ஐ ஹேவன் இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் நான் பண்ணலை, இன்னும் என்னோட ஜானரில் இது இந்த லெவலுக்கான பண்ணலை நான். அண்ட் ப்ளஸ் ஆப்போசிட் அஜித் சார், ஸோ அவர் கூட ஸோ நம்ம போது பிகாஸ் யூனோ அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எப்படின்னு. ஸோ கொஞ்சம் நம்ம கம்மியாக பண்ணால் கூட அந்த கேரக்டர் அடிப்படும். ஸோ ஐ வாஸ் டோட்லி வரிட் தட் கௌதம் சார் என்ன நினச்சாரோ அதை நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரே இதுதான். ஸோ ஐ வாஸ் நர்வஸ் ஆக்சுவலி ஸ்பீக்கிங். ஒவ்வொரு சீன் அப்பயும் ஐ வாஸ் பிட் நர்வஸ் அண்ட் ஐ வாண்டட் டு கிவ் மை பெஸ்ட். அண்ட் இன்னைக்கு அது it's happened. I've completely fallen in love with it. So we're going to ask about the movie and the music. We'll be back after a short break on Yennai Arindhaal special.
ஏன் சரி இன்னைக்கு நீங்கள் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க, நிறைய ஆக்டர்ஸ் who are ready to experiment. இப்போ எந்த ரோல் கொடுத்தாலும் ஒரு கேரக்டர் ரோல்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த ஒரு கேரக்டர் ஒரு மிகப்பெரிய படத்தில் ஒரு சூப்பர் ஹீரோவை வச்சு எடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு ஏன் அருண் விஜய்? இல்லை, இது வந்து தமிழ் சினிமாவில் நடக்கணும்னு விரும்பி நாங்கள்லாம் எப்பயோ நினச்சிருக்கோம். ஆக்சுவலாக நிறைய டைரக்டர்ஸ்க்கு அந்த ஒரு ஏக்கம் இருக்குது, ஒரு ஆன்சாம்பிள் காஸ்ட் நம்மளுடைய படத்தில் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு. நம்ம எழுதும் போதே வந்து ஒரு பேரலான ஒரு ரோல் இருந்துச்சுன்னா ஒன்று அந்த படத்தில் ஹீரோ ஒத்துக்க மாட்டாங்க, இல்லை வேறு ஹீரோஸும் நடிக்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. பட் இதில் வந்து எனக்கு அஜித் சார்ட்ட சொன்ன உடனே அவர் வந்து ப்ளீஸ் பிரிங் ஹிம் ஆன் அப்படின்னு சொன்னார். அஃப்கோர்ஸ் ஐ டிட் ஷோம் ஒரு அவரை வந்து நான் ஷூட் பண்ணி ஒரு விஷுவல் நான் காமிச்சேன், இந்த மாதிரி தான் அவர் லுக் இருக்கும் அப்படின்னு. அதை பார்த்தோன்னே 100% இவர் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ ஹி வாஸ் gracious enough, magnanimous enough to accept that Arun could be in the film. And Arun-ட்ட நான் என்ன பார்த்தேன்னா, I've seen தடையறத்தாக்க recently. And I liked his style. அந்த ஒரு ஆக்ஷன் கண்டிப்பாக அருண் நல்லா பண்ணுவார். அண்ட் இஸ் கேப்பபிள் ஆஃப் எமோட்டிங், நல்ல பர்ஃபார்மன்ஸும் வரும் எனக்கு தோணுச்சு. அண்ட் இந்த படத்தில் அது எல்லாமே தேவைப்பட்டுச்சு. அவர் பண்ண இந்த கேரக்டரில் எமோஷன் இருக்குது, ஆக்ஷன் இருக்குது, ஒரு விறுவிறுப்பு இருக்குது, லாட்ஸ் ஆஃப் ரன்னிங், அந்த மாதிரி ஒரு விஷயமா இருந்துச்சு அந்த படத்தில். அண்ட் ஹிஸ் பாடி லாங்குவேஜ் வில் பி ஆப்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் ஹீ வாஸ் கிரேஷியஸ் enough to say yes, அஜித் சார் படத்தில் நான் வந்து even though he's played hero, நான் அந்த கேரக்டர் ப்ளே பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ இட் ஜஸ்ட் ஒர்க் அவுட் ஃபார் மீ அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, ரத்னம் சார், நீங்கள் கௌதம் சார் சொன்னாங்க தட் நீங்கள் தான் அனுஷ்கா வந்து இந்த படத்தில் நடிக்கணுங்கிற ஒரு சஜஷன் கொடுத்தீங்கன்னு. ஏன் அனுஷ்கா? இந்த படம் பண்ணும்போது யார் ஹீரோயின் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணும்போது, சரி அனுஷ்கா பண்ணால் நல்லாயிருக்கும் காம்பினேஷன், அஜித் சார் இது வரைக்கும் பண்ணலை அப்படின்னு சொல்லி பேசினோம். அது இம்மிடியேட்டாக ஹீரோ டைரக்டர் எல்லாருமே நல்லாயிருக்கேன். பர்ஹாப்ஸ் அந்த டைமில் கதையும் பண்ணல, இங்கே தான் ஆர்டிஸ்ட் அன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணி தான் அப்புறம் தான் கதை பண்ணோம். ஸோ அவங்க ஃபஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும், நல்லா இருக்குன்னு அப்படி டிசைட் பண்ணி தான் பண்ணோம். அது மட்டும் இல்லை, நிறைய he had signed her on. அதுக்கப்புறம் கதை எழுதி பேரலாக ஷூட்டும் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல் டேட்ஸ் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக ஒரு 10-15 days மிஸ் பண்ணிட்டோம். எனக்கு பயமாக இருந்தது, ஏன்னா ஷீ இஸ் வெரி பிஸி. அண்ட் தெலுங்குல 2 பெரிய படங்கள் ஆல்மோஸ்ட் ஹீரோ லெவலில் பண்ணிகிட்டு இருக்காங்க படங்கள், ஃபிலிம்ஸ் ரிவால்விங் அரவுண்ட் ஹர் கேரக்டர். ஸோ டேட்ஸே இல்லாத ஒரு 1 yearல வி மேனேஜ் டு ஸ்னீக் இன் 15-20 days. பட் சும்மா ஒரு டெக்ஸ்ட் பண்ண ஒரு வாட்டி, ஐம் ரியலி சாரி அப்படின்னு. அது வந்து ஃபர்ஸ்ட் யூ ஃபினிஷ் யுவர் ஸ்கிரிப்ட், லெட் மீ நோ when you're ready, நான் எல்லாமே உங்களை அகாமடேட் பண்ணி தரேன்ற மாதிரி சொல்லி she actually came on board, for which I was really happy. அந்த ப்ரெஷர் என்கிட்ட இருந்து அப்படியே நான் ரத்தம் சார் கூட சொன்னேன். ஈவன் he was little, இல்லை அவங்க டேட் போயிட்டு இருக்குன்னு சொல்லும்போது நான் சொன்னேன், இல்லை சார் அவங்க எனக்கு டெக்ஸ்ட் பண்ணாங்கன்னு சொன்னப்போ he was also happy. அந்த ப்ரெஷர் கொஞ்சம் குறைஞ்சிச்சு. தேங்க்ஸ் டு ஹர். இன்னும் நிறைய டேட்ஸ் வேஸ்ட் பண்ணிப்பா. It's important actually when I believe that with script we have to get it right. And that's the main crux of it. எனக்கு அப்படி பார்த்தா 13 years வேஸ்ட் ஆச்சு. எஸ் சார், எஸ் சார். சார் அதுக்கெல்லாம் ஈடு கட்டிக்கலாம் சார், மேக்கப் ஃபார் ஆல் தட். நம்ம ரிவால்வர் ரிச்சர்ட் ஒன்று பண்ண போகிறோம். ஆமாம். Anushka, tell me about your I'm there in that. No? your first film with Ajit. So அஜித் கூட உங்களோட கெமிஸ்ட்ரி, ஐ ஹேட் த வேர்ட் பட் கெமிஸ்ட்ரி, பட் உங்களோட ரிலேஷன்ஷிப் அவங்களை பற்றி இப்போ பேசணும்னா it look like you'll only end up saying such nice things about him, and it will sound a bit odd because I'm sure he's also not very comfortable with us going on praising him. But all I can say is from day one when I came to shoot, shooting Panambodu, I remember he's someone who he never differentiates people. If not like a producer, actor or a director, from the smallest of technicians to the biggest of technicians. For him, I think what he looks for is the person they are. Ellarkitta he'll go and go up to them, avangalkitta pesittu go, and then he'll come talk to us. As well, that's some very beautiful quality that he has. He sees people, that one humility that he has in him, very humble, very down to earth, very caring, and someone who has an extremely good memory. He'll know everything about you, your likes, your dislikes, and he's very sensitive to that. I think that's great quality. விவேக் சார், இந்த படத்தோட காமெடி ட்ராக் அது வந்து இப்போ படங்களில் இட்ஸ் ஆக்சுவலி கொஸ்டின் டு போத் ஆஃப் யூ. இப்போ எடுக்கிற படங்களில் வந்து காமெடி ட்ராக்னு சொன்னால் சில படங்களில் தனியாக ஒரு ட்ராக் போயிட்டுருக்கோம், சில படங்களில் கதையோட ஒரு காமெடி இருக்கும். ஸோ இந்த படத்துலேருந்து இந்த
படத்தோட ட்ராக் என்ன? தனியா உங்களோட ரோலே தனியா போயிட்டு இருக்குமா இல்ல அஜித்தோட சேர்ந்து அந்த கதையோட சேர்ந்து இருக்கிற ஒரு? எனக்கு தனியான்னு எதுவுமே கிடையாது. தனியா ஒண்ணுமே கிடையாது. ஒன்றுமே கிடையாது. எதிர் ஐ கம் வித் மேஜர்லி ஐ எம் வித் அஜித் ஒன்லி. ஓகே. இல்ல ஸ்கிரிப்டுக்கு தகுந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம். ஆமாம், இட்ஸ் அதில் ஒரு 2-3 ஹியூமரஸ் லைன்ஸ் இருந்தேன்ற மாதிரி தான் பண்ணியிருக்கோம். இவ்வளோ பண்ணியிருக்கலாம், இன்னும் நிறைய படத்தில் அகாமடேட் பண்ணியிருக்கலாம் ஆக்சுவலாக. பட் சீரியஸ் சுச்சுவேஷனில் போய் ஓரளவுக்கு தான் நம்மளால் அலோவ் பண்ண முடியும். நம்ம அந்த டைமில் நல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா கூட அந்த ஃபில்மோட ஃப்ளோவில் பார்க்கும்போது அவருக்கே தெரியும் அது வந்து. பட் ஹீ இஸ் டெஃபினெட்லி இம்பார்ட்டன்ட் இந்த ஃபிலிம் தான் எனக்கு தோணுது. ஆக்சுவலாக ஒரு சீனில் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் ஹியூமர் வச்சுட்டு கூட அதுக்கப்புறம் அந்த சீன் முடிஞ்சப்புறம் கூட ஒரு சின்ன ஒரு அலவன்ஸ் கொடுத்துருக்காரு டைரக்டர். இப்போ உதாரணத்துக்கு நம்ம பேசுகிறோம் இல்லையா, அதை பற்றி இந்த என்கவுண்டர் பற்றிலாம் நானும் செல்முருகனும் பேசும்போது அது அந்த அந்த சீன் அது இல்லாமல் கூட அந்த சீன் வைக்கலாம் அவர். ஓகே. பட் அது என்கவுண்டரை பற்றி ஜென்ரல் பப்ளிக்கோட வியூ ஒன்று இருக்குது. ஸோ அதை பற்றின ஒரு விஷயம் அதில் சொல்லப்படுது வித் ஹியூமர். ஓகே. ஸோ அதெல்லாம் அலோவ் பண்ணியிருக்காரு கொஞ்சம். அதனால ஒரு ரொம்ப லைவ்லி கேரக்டராக இது மாறிடுச்சு. ஓகே. அருண், பயங்கர ஃபிட்டாக இருக்கீங்க நீங்கள் இந்த படத்துக்கு. பிகாஸ் ஃப்ரம் உங்களோட ஓல்ட் டேஸ்லேருந்து இது வரைக்கும் ஒரு பயணமே நடந்திருக்கு உங்களோட பாடியிலேயே. ஸோ இந்த படத்துக்காக நீங்கள் வந்து ஒரு ஐ திங்க் 6 பேக் எல்லாம் ட்ரை பண்ணீங்களா? எஸ். ஓகே. அது வந்து இவர் வந்து சொல்லி நீங்கள் ட்ரை பண்ணீங்களா இல்லை இந்த படத்துக்கு கரெக்டாக இருக்கும்ங்கிற ஒரு? இல்லை சார், ஆக்சுவலி வாண்டட் மீ. ஹி நோஸ் தட் ஐ எம் ஃபிட். அதுக்காக தான் செலக்ட் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். பட் even though this character needed it, for me it's a big film for me. Yeah. And sir character just a line, என்னோட கேரக்டர் எப்படி இருக்கும்ன்றதும் சொல்லிட்டாங்க. From the day one I started, I was thinking that ஒரு 6 pack எடுத்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு I started working towards it. எனக்கு கரெக்டாக டைமும் ஒத்துழைச்சிது. பிகாஸ் சார் ஆக்சுவலி ஒர்க்ஸ் லைக் சொன்ன மாதிரி பிகினிங்லேருந்து கிளைமேக்ஸ் லாஸ்ட்டாக தான் வரப்போகுதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஹி ரீட்ஸ் த கேரக்டர், அப்புறம் அதுக்கு எப்படி, பிகாஸ் ஒரு கேரக்டர் கூட ஒர்க் பண்ணும் போதே ஹி ஸ்டார்ட்ஸ், தட்ஸ் ஹவ் ஹி ஒர்க். அண்ட் இட் வாஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் ஹிம். ஏன்னா நம்ம எத்தனையோ படம் பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் செட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டேக் போயிட்டு இருந்துச்சுன்னா வி ஷுட் பி அலர்ட். ஏன்னா எனி டைம் ஹில் கிவ் இன்ஸ்ட்ரக்ஷன் வெல் வேர் ஆக்டிங். ஸோ அது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் சீன்லேயே தெரிஞ்சிச்சு. பிகாஸ் திட்டலாம் மாட்டேன். இஸ் a sweetheart. And நம்ம சரியா பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். அதனால no, you got it. Don't tell me, that's me. அவங்க வேணும்ட்டே ஒரு பிக்சர் கிரியேட் பண்றாங்க. ஸோ அவர் வந்து he should be very alert because any time ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் சார் கொடுத்துட்டே இருப்பாங்க. even if it's an emotional moment or action, அருண் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். பிகாஸ் எல்லாரும் மியூட்ல இருப்பாங்க, அவரோட வாய்ஸ் மட்டும் தான் நான் ஓப்பன் பண்ணி வச்சிருப்பேன். பிகாஸ் யார் பேசணும், எனக்கு கேமராமேன் ஏதாவது சொன்னா கூட I won't hear, only his voice will be on track. ஸோ லாட் ஆஃப் இந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கேன், பேர் வந்திருக்கு, அதெல்லாம் அப்பாற்பட்டு எவ்ரிதிங் கிரெடிட் கோஸ் டு ஹிம். அண்ட் இஸ் ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங் வாஸ் லைக் அமேசிங். What did Ajit sir say? Ajit sir, he actually complimented me throughout the film. ஒவ்வொரு சீன் பண்ணா Arun super, it is so encouraging. ஒரு co-star. ஆக்சுவலாக உனக்கு தெரியாமல் உன்னை பற்றி என்கிட்ட ஒன்று சொன்னார் அஜித். என்னது சொல்லலாமா? கண்டிப்பா சொல்லலாம் சார். சொல்லுங்க. கேமரா நல்லா ஃபோக்கஸில் இருக்குல்ல. பயமா இருக்கு சார், நீங்க என்ன சொல்ல போறீங்க? சொன்னாரு, விவேக் இந்த படம் வந்ததுக்கப்புறம் அருண் எங்கே போகிறான் பாருங்க. Wow, that's a huge shot. No, it is so nice, the co-stars compliment each other. எங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லேயுமே அதுவும் அஜித் சாரோட அந்த ஒரு சப்போர்ட் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு டைமில் கூட நான் வந்து அஜித் சார் அப்படி இப்படி நினைச்சிருந்தேன். இருக்கலாம் சில இடங்கள்ல வந்து சில இருக்கலாம், பட் அவர் அதுக்கு ஸ்கோப்பே கொடுக்கல. He make you feel very comfortable, right? He made us very comfortable, and that's when the whole unit was so comfortable. Anushka there, Rathnam sir, Gautham sir. நான் வந்து வேற ஒரு பிக்சர்ல உள்ள போனேன் because I know Gautham sir, knew Gautham sir a bit earlier. Before the project இது பண்ணும்போதே I was like நான் கூட I was traveling, so I knew him. But in the crew was like is very new. பட் உள்ள என்ட்ரு ஆனோன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்லியா, எந்த ஒரு ஏஸுமே யாருக்குமே எதுவுமே இல்லை, எல்லாருமே அவ்வளோ சிம்பிளா இருந்தாங்க. That is really, எந்த ஒரு ஆர்டிஸ்ட் உள்ள போனாலும் கம்ஃபர்டபுள் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல். விவேக் சாரும் அப்படியே அவரால் உட்கார முடியல, ஏதாவது சொல்லணும்ங்கிற ஒரு என்ன சார்? இல்லை ஒன்று நல்ல விஷயம் தான். இல்லை நான் கூட 6 பேக் பண்ணலாமா நினச்சேன். பட் ஒரு படத்தில் எத்தனை பேர்ரா 6 பேக் இட்டு விட்டேன், அதனால விட்டு வச்சுட்டீங்களா? நான் அஜித் சார் நானும் ஒரே மாதிரி இருந்துட்டு போகலான்ட்டு.
இது எவ்வளோ கஷ்டம்னு எங்களுக்கு தான் தெரியும். ஆமாம், நாங்களாம் சாப்பிட்டோம், நீங்கள் மட்டும் தான் சாப்பிடல. ரொம்ப பரிதாபங்க, 6 பேக் பண்ணுறது மாதிரி பரிதாபம். ஒரு மனுஷனை பார்த்து ஒருத்தவங்க, ஒரு மனுஷனுக்கு நீங்கள் மேக்ஸிமம் தண்டனை கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவனை 6 பேக் வைன்னு சொன்னா அந்த அளவுக்கு உடம்பை வருத்தணும். தண்ணி கூட குடிக்க முடியாதுல்ல. I didn't because towards the climax varamodala I didn't. But usually I love workout. I love keeping myself fit. So adanal adu and vartham varthikittu evlo irundalum we finally see the output. Now people are talking about it. That's what we need. That's happened. So I'm really happy. So இவங்க எல்லாருமே வந்து அஜித் சாரை பத்தி சொல்லியிருக்காங்க, படத்தை பத்தி சொல்லியிருக்காங்க, அவங்களோட ரோல்ஸை பத்தி சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னும் நிறைய விஷயங்கள் கேட்க போறோம், பாடல்களை பத்தி பேச போறோம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் ஆன் என்னை அறிந்தால் ஸ்பெஷல். யோசிச்சாங்க, அது எனக்கு தெரிஞ்சது. Ask her to play my character, I'll play that அப்படின்னு அவங்க அப்படியே சொன்னாங்க என்கிட்ட ஃபோனில். இன்ஃபேக்ட் இமீடியட்லி ஐ கால் த்ரிஷா அண்ட் சார் இதுதான் அவங்க சொன்னாங்க, என் கேரக்டர் அவங்க ப்ளே பண்ண சொல்லுங்கள், இஃப் ஷீ ஃபீல்ஸ் இஸ் மோர் இன்ட்ரெஸ்டிங் பிகாஸ் ஐ லைக் தட் ஆல்சோ கௌதம், நான் அதை ப்ளே பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் அதுதான். இட்ஸ் ஸோ ஈஸி ஃபார் மீ டு. நான் நினைக்கிறேன் இந்திய சினிமா சரித்திரத்தில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி இருக்கலாம் சார் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஒரு ஹீரோயின். ஸோ ரோல் ரிவர்ஸ் பண்ணீங்களா? நான் பண்ணல. ஏன்னா த்ரிஷா அதுக்கப்புறம் ஒரு நெக்ஸ்ட் டே அவங்க வந்து நான் இது சொன்னதுக்கப்புறம் ஷீ ஆல்சோ அண்டர்ஸ்டுட். ஷீ செட் ஐ வில் டூ இட் கௌதம், நான் வந்து பண்ணுறேன்ற மாதிரி சொல்லி அவங்க வந்து பண்ணாங்க. Why you said that Anushka so generously? Not generously. Really I thought because அவங்க ஃபர்ஸ்ட் த்ரிஷான்னு சொன்னபோது I'm genuinely very fond of Trisha. It's another thing. த்ரிஷான்னு சொன்னபோது I thought it a really nice star cast. When you imagine watching a film with Anushka, Trisha, Ajit, nalla irukku for me. That's one thing I really felt in the story point of view also, and the other characterization also which Trisha played also is very beautiful. Combination Ajit and Anushka oda combination. உங்களுக்கு வந்து நான் இப்போ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு கேட்டால் நீங்கள் சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும். பட் இருந்தாலும் உங்களுக்கு ரெண்டுலேயுமே வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னு சொன்னால் என்ன? இல்லை அதான் உண்மையிலே அந்த கேள்விக்கு பதில் இதுதான். அந்த த்ரிஷா அஜித் சார் காம்பினேஷன் வர போர்ஷன்ஸ் வந்து அதில் ஒரு மேஜிக் ஒன்று இருக்கும். அது நானே சொல்லக்கூடாது, பட் அவங்க ரெண்டு பேருக்குள்ள இப்போ நீங்கள் கெமிஸ்ட்ரின்னு கேட்டிங்களே அதுக்கு அவங்க பதில் சொன்னாங்க. அந்த மூமெண்ட்ஸ் அவங்க பெர்ஃபார்ம் பண்ண விதமும், த்ரிஷாவுடைய லுக், அவங்களுடைய ஸ்டைலிங், அவங்க அந்த அந்த டயலாக்ஸ் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்ற விஷயம், அதில் அவங்களுக்குள்ள ஒரு 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 3 years உள்ள ரிலேஷன் ஒரு சாங்கில் அப்படியே போகும். அதில் நிறைய மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து அதில் ஒரு மேஜிக் கண்டிப்பாக இருக்குது. இவங்க ரெண்டு பேர் இருக்கிற போர்ஷன்ஸில் அது வந்து கம்ப்ளீட்டாக அந்த கதைக்கு என்ன தேவையோ அது வேற ஒரு மேஜிக் அதில் இருக்குது. அதில் வந்து ஒரு ஒரு ரெஸ்பெக்ட்,
ஒரு ரெஸ்பெக்ட் கலர்ந்த இவங்களோட சைட்லேருந்து எனக்கு இவர் பிடிச்சிருக்கு, அது எப்படி சொல்லலாமான்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அவர் ஜென்டில்மேன்லியாக அவர் யூஸ்வலாக பண்ணுற விஷயங்கள், லைஃப்பில் பண்ணுற விஷயங்கள் அப்படியே நான் வந்து கேப்சர் பண்ணேன். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஒரு லேடி என்ட்ரு ஆனாங்கன்னா ஹீல் ஓப்பன் த டோர் ஃபார் ஹர். அந்த மாதிரி ஒரு கேண்டிட் கேமரா அவர் மேலே இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் அவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற போர்ஷன் நான் அதை ட்ரை பண்ணேன். ஸோ போத் போர்ஷன்ஸ் ஆர் ஈக்குவலி, தட் இஸ் த பெஸ்ட் போர்ஷன் ஆஃப் த ஃபில்ம் ஆக்சுவலி. த்ரிஷா அஜித் சார் அண்ட் அனுஷ்கா அஜித் சார், அவங்க காம்பினேஷன் இஸ். திட்டு விழுந்ததுன்னு சொன்னீங்களே, என்ன திட்டு விழுந்ததுன்னு சொல்றீங்களா? ஏன் திட்டுனீங்க? அவங்க நான் பேசியே கேட்டிருக்க மாட்டாங்க. அதான் நான் யோசிச்சேன், எனக்கு இவ்வளவு காலமா தெரியும், நானே அவரை பேசி கேட்டது கிடையாது. Actually, I went and told him, I said, it's so easy working with you because it's like a treat going to shoot. He's so easy. For a scene and he'll keep telling like Arun sonnangala, from background you'll keep getting instructions. And it's so easy for us now to perform. So I hope actually one day we'll see it. That will be a day to see him holding someone. எப்பவாவது ஒரு நாளைக்கு திட்டு விழுன்னு அவங்க வந்து ஆசைப்படுறாங்களா? I want to see thatங்கறாரு. சார் ஒரு தடவை திட்டிடுங்க சார். முடியாது. Only if he gets stress ana, he'll only sit and shake his leg. Abla, I've never seen him raise his like voice. நீங்க ஏதோ ஸ்டார்ட் இல்லை க்ரீன் டீ வர லேட் ஆச்சுன்னா கொஞ்சம் டென்ஷனாக வரும். மற்றபடி நிஜமாவா? எப்பவும் கையில் ஒரு கப்பு தான், எப்பவுமே கையில் ஒரு கப்போட தான் இருப்பார். Yeah, he has a distraction point where when he's shooting, the only one thing which can distract him is his you cup. make him make him shoot here. Enga distance where chocolate cake you keep. He'll be torn between the scene and the chocolate cake. Not bad. Okay, so Gautham Menonku ஒரு weakness இருக்குன்னு இப்ப தெரிஞ்சு போச்சு. Anyhow, என்னை அறிந்தால் திரைப்படத்தை பத்தி நிறைய பேசிட்டு இருக்கோம். இந்த படத்தோட கேரக்டர், ஸ்டோரி இது எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இன்னும் சில டீடைல்ஸ் கேட்க போறோம். இந்த படத்தோட பாடல்களை பத்தி பேச போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் on Yennai Arindhaal ஸ்பெஷல். அறிந்தால் ஸ்பெஷல். ஸோ இவ்வளோ நேரமாக நான் நிறைய கேள்விகள் கேட்டு முடிச்சாச்சு. இருந்தாலும் நானே கேட்க வேண்டாம்னு சொல்லி கொஞ்சம் கௌதம் சார் கிட்ட கேட்க விடலாம். கௌதம் சார், நீங்க பேசினா நல்லா இருக்கு. நான் பேசல, ஆக்சுவலி இது பேசி பேசி போர் அடிச்சு போச்சு. ஸோ why don't you talk? இல்ல நீங்க வந்து நாங்களே எங்க படத்தை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு நான் நினைப்பேன். அது ஆக்சுவலா உல்டா. பட் ஐ ஜஸ்ட் தாட் இப்போ நான் என்ன கேட்கலாம்னு நினைச்சேன்னா, ஒரு படம் பண்றோம், பட் ஆஸ் அன் ஆடியன்ஸா இப்போ நீங்க இந்த படத்துல இல்லை அப்படின்னு இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி ஒரு படம் வருது, இட்ஸ் ஆல் அபவுட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். எனக்கு பெரிய பயமே வந்து எக்ஸ்பெக்டேஷன் தான். ஒரு ஆடியன்ஸில் இருக்க ஒருத்தர் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போய் படத்தில் உட்காருவான். நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க? இந்த மாதிரி ஒரு படம் நீங்கள் இதில் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க? அதை மீட் பண்ணியிருக்கா அப்படின்னு என் மைண்டில் தோணிச்சு. நல்லா இருந்துச்சுன்னா நான் இங்கே உட்காந்துருப்பேன், நல்லா இல்லைன்னா அப்படியே ஓடிடலான்னு பார்த்தேன். நல்லா உங்கள் மைண்டில் இந்த மாதிரி ஒரு படம் என்ன எக்ஸ்பெக்டேஷனோ தியேட்டரில் போய் உட்காருவீங்க சார்? இப்போது ரீசெண்டாக தேட்டரில் போய் படம் பார்க்கும்போது வேறு ஒரு படத்துக்கு போயிருந்தேன். அந்த படத்துக்கு நிறைய அங்கங்கே சின்ன சின்ன ஓவேஷன்ஸ் இருந்துச்சு. ஆடியன்ஸ் கை தட்டினாங்க, வச்சாங்க. தேட்டர் ஃபுல்லாக பெரிய கிளாப்ஸ்லாம் இருந்தது. இன்டர்வல் விட்டாங்க. இன்டர்வல் விட்டுட்டு அப்புறம் என்னை அறிந்தால் படத்துடைய ட்ரெய்லர் போட்டாங்க. ட்ரெய்லர் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. முதல்ல அந்த சென்சார் சர்டிஃபிகேட் மட்டும்தான் போட்டாங்க. அப்போ வந்த ஓவேஷன் அது வரைக்கும் அந்த படத்தில் பார்த்த அத்தனை கைத்தட்டலுக்கு கூட அதிகமாக இருக்குது. ஸோ தட் இஸ் த எக்ஸ்பெக்டேஷன் ஃபார் என்னை அறிந்தால். அதனால் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தாக்கா தலையை எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அது ஒன்று. நம்ம என்னமோ தெரில, இந்த மனுஷனுக்கு இப்படி ஒரு க்ரேஸ் இருக்குது ஆடியன்ஸ்கிட்ட. அது நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது. அது ஒரு வகை ஹிஸ்டீரிக்கல் ஆகிறாங்க ஆடியன்ஸ். அதனால் புரியல என்ன மாதிரி அவரை எதனால் இவ்வளோ கொண்டு போய் உயரத்தில் உட்கார வச்சு இப்படி ரசிக்கிறாங்க. அவர் பேர் சொன்னாலே மேட் ஆகிறாங்க ஆடியன்ஸ். ஸோ அதனால் அஜித்துக்கு தீனி போடக்கூடிய விஷயங்கள் இதில் இருக்குமா ஒரு கேள்வி.
அஜித்னாலே ஒரு ஆக்ஷன் ஓரியன்ட் ப்ளஸ் அது எல்லாருக்கும் அமையிறது கஷ்டம். ஒரு ஹீரோ வந்து ஒரு சாக்லேட் பாயாக இருந்தாருன்னா அவர் ஆக்ஷன் ஹீரோவாக மாட்டார். ஆக்ஷன் ஹீரோவாக இருக்கவருக்கு அந்த சாக்லேட் பாய் இமேஜ் இருக்காது. ரொமான்ஸுக்கு ஒரு டைப் ஆஃப் ஹீரோஸ் இருக்காங்க, ஆக்ஷனுக்கு ஒரு டைப்பு. இப்படி இருக்கும்போது எல்லாத்தோட மிக்சராகவும் அஜித் இருக்கிறார். ஆக்ஷன்லேயும் ஒத்துக்கிறாங்க, ரொமான்ஸ்லேயும் ஒத்துக்கிறாங்க. கௌதம் மேனன்னாலே ரொமான்ஸ். அப்போ இந்த ஆக்ஷன் ஹீரோவை தூக்கி ரொமான்ஸில் போட்டிருக்காங்களே, என்ன பண்ண போகிறாரு? ஸோ இதுதான் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஹவு தலை இஸ் கோயிங் டு பி ட்ரீட்டட், ஹவு மேனன்ஸ் ஃபில்ம் வில் கம் அவுட், ஹவு அனுஷ்கா அண்ட் அஜித் ஃபஸ்ட் டைம் இல்லையா, தே போத் ஆர் ஜாயினிங் டுகெதர் ஃபஸ்ட் டைம். அனுஷ்கா அஜித் அது எப்படி இருக்கும் அந்த காம்பினேஷனு? என்னடா அருண் விஜய் கொண்டாந்து ஒரு ஹீரோவை கொண்டாந்து ஒரு மெயின் ஒரு ஆன்டகனிஸ்டாக கொண்டாடுறாரு இந்த படத்தில், இது எப்படி வரப்போகுது? இதெல்லாம் யோசனைகள் இருக்குது. எல்லாத்துக்கு மேலே உங்களுக்குனாலே உங்கள் படத்தில் வந்து மியூசிக்கு ப்ளஸ் ரொமான்ஸ் வந்து பெரிய ஹிட் ஆகும். அதே மாதிரி ஒரு சின்ன கேப்புக்கு அப்புறம் ஹாரிஸோட மறுபடியும் போய் இணைந்து பணியாற்றிருக்கீங்க. இதில் இது ஒரு எக்ஸ்பெக்டேஷன். இந்த பாட்டெலாம் வந்திருக்குது, வெளியில் கேட்டோம். படத்தில் பிக்சரைசேஷன் எப்படி இருக்கும்? என்னமோ டான்னு ஒருத்தரை கொண்டாந்துருக்காரு கேமராமேன் ஆஸ்திரேலியாவிலேருந்து. இந்த டான் ஆர்த்தர் மெக்கார்த்தர் பேரே இப்போ ரொம்ப நேரம் ஆகும்ல சொல்கிறது. பேர் டான் மெக்கார்த்தர். இவர் என்ன பண்ணியிருக்க போகிறாரு? இவர் வேறு ஏதாவது கேமரா ஆஸ்திரேலியா வந்து எடுத்திருக்காரா, கொண்டு வந்து அதை வச்சு எடுத்தாரா, இல்லை இங்கே உள்ள கேமராவை அவர் எடுத்தாரா? இதெல்லாம் இருக்குது. 13 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் விவேக் சார் வந்து என்னை பற்றி நானே சொல்லிக்கக்கூடாதுன்றதால ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் திவ்யா டு சே. ஏற்கனவே படம் பண்ணிருக்கீங்க, அவர் பர்சனலாக ரொம்ப நல்லா தெரியும் சார். பட் நீங்கள் அவருடைய எல்லா படங்களும் பார்த்துருக்கீங்க வேறு. ஸோ இதில் வந்து அவரை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா, இல்லை அவர் ஸ்டைலில் அவர் வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களா சார்? இல்லை அப்படி இல்லை. அவர் சொன்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் ஃபிலிம் இன்க்ரீஸ் ஆகிட்டா இருக்கு. லாஸ்ட் இன்டர்வியூவில் நான் சொன்னேன், ஒரு சாதாரண ஒரு டீசர் நார்மலாக அப்படியே நினச்சி ரிலீஸ் பண்ணாலே அதுக்கு அப்படி ஒரு அப்ளாஸ் இருக்குது. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஜென்ரலாக எந்த கதையை எடுத்தாலும் எது இருந்தாலும் ஒரு சேலஞ்ச் என்னென்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் க்ரியேட் பண்ணி அது மீட் பண்ணுறதுல ஒரு சேலஞ்ச் இருக்கும் ஜென்ரலாக. அது அவங்க ஆடியன்ஸ் வந்து இந்த கதை வேணும் அந்த கதை வேணும் இந்த கதை வேணும் நினச்சி வரமாட்டாங்க. வரவங்க போர் இல்லாமல் அவங்க அந்த ஃபுல்ஃபில் பண்ணுற லெவலுக்கு படம் பண்ணுறது. அது இதில் வந்து அஜித் சாருக்கு லாஸ்ட் ஃபிலிம் வேறு ஜோனில் இருந்து, இந்த படம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு லவ் அண்ட் ஃபேமிலி ட்ராமா அண்ட் த்ரில்லர் எவ்ரி திங் மிக்ஸ். படம் போகிறதே தெரியாமல் விறுவிறுப்பாக படம் கண்டிப்பாக இந்த படம் போகும். பிகாஸ் ஐ ஆம் இந்த பார்ட் ஆஃப் த ஃபிலிம். நீங்கள் கதை சொல்லியிருக்கீங்க, அதனால் அந்த எக்ஸ்பெக்டேஷன் கம்மியாக இல்லாமல் இந்த படம் இருக்கும். ஜென்ரலாக அதாவது அவருக்கு கொஞ்சம் இருந்தாலே பயங்கர ரெஸ்பான்ஸ் இருக்கும். இதில் எல்லாமே கலந்துருக்கிறதுனால பெருசாக இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். இந்த பதில் எனக்கு கொஞ்சம் திருப்திப்படுத்துது. என்ன கொஞ்சம் ப்ரெஷர் இவங்க கொடுத்த பதில் ரொம்ப பயம். ஆமாம், விவேக் சார் சொன்னது என்ன வந்து பயம் ஆளுங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குன்னு சொன்னேன் நான் படத்துக்கு. சுட்டன்னு வச்சுக்கிறேன். இன்னொரு நிமிஷம் நீங்க இருந்த உன் தலை இருக்காது. அனுஷ்கா, வாட் ஆர் யூ மோஸ்ட் கம்ஃபர்டபுள் டூயிங்? அதாவது இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தா அதில் வந்து சாங்ஸ் இருக்கும், டான்ஸ் சாங்ஸ் இருக்கும், இமோஷன்ஸ் இருக்கும், பர்ஃபார்மன்ஸ், அது அந்த மாதிரி யூ வில் கம் வித் மைண்ட் செட்டில். ஃப்ரம் வாட் நான் உங்களோட ஒர்க் பண்ணதில் எனக்கு வந்து நீங்கள் ரொம்ப ஈஸி ஆன ஒரு ஆர்டிஸ்ட். உங்கள்கிட்ட அந்த டைமில் அது சொல்லி முன்னாடியே உங்களுக்கு டயலாக்ஸ் நான் வந்து ரெக்கார்ட்லாம் பண்ணி கொடுத்தேன் உங்களுக்கு. பட் வென் யூ கம் ஆன் லொக்கேஷன், வாட் யூ ஃபைண்ட் மோஸ்ட் ஈஸி? இமோஷன்ஸ், சாங்ஸ், டான்ஸ், அந்த மாதிரி ஏதாவது பிரித்து வச்சுருக்கீங்களா, இல்லை யூர் ஓகே வித் டூயிங் எனிதிங்? Dance is my nightmare. Okay. I just somehow, and when I like to come to the set not knowing too much, and I really like following the director's instructions and following what they have to say. That's something which I really like, and it's very easy. It's utmost ease for me. It's when I know that, like in this movie, he used to give me all the dialogues. Angla dialogues, so the first day I solidified it. First day I remember I must have gone to some 30-40 takes or something, because his way of modulation is so different. To get the hang of it, it just took me some time, and we started at some 4, I remember, in the afternoon, that one dialogue. And by 6 o'clock we had to pack up. And then he said, okay at 6 o'clock. Then I somehow had a feeling that he was not okay with that take, but we packed up. And we actually got the take the next day right. Okay. So, but at the initial, that was some
initial hiccups we had. But once you get into his way of shooting, it's very easy. And actually shooting a song also is very easy with him actually. Because he doesn't like, see for me I like certain things which are very, very realistically he shoots, and your body language, what suits you, very close to the person that you are shoot pannanga. So that's one more thing, as like previous question that you asked, I was thinking from an audience point of view, if I have not worked in this movie, Ajit, he has a presence, and that is what I believe that today his craze, he is a star, but I feel the person that he is, that one presence on the inner self, what it is, that what makes him so big. Somewhere that reflects. And ella padathile they'll try to match that heroism to him. Everyone will hope that our action sequence has to be heroic, because everything has to match Angla presence. And Gautham is known for his realistic shooting. So one thing I'm very happy in this film is, I'm sure that his film, Ajit sir presence is going to be bigger than any of his film, because he shot at least the part which I have shot very close to the person that he is, and I feel you can't build any bigger heroism than what he is. So I feel that's something which is very beautiful and different in this combination, like Gautam's and Ajit sir's combination. என்ன டயலாக் கொடுத்தீங்க? அந்த அப்படியே ஒரு 40 டேக் எடுத்து வரைக்கும் எடுக்க வச்சு அடுத்த நாளைக்கு மறுபடியும் ஷூட் பண்ணி. I stopped drinking coffee after that dialogue. You'll know when you watch that movie. நீ தாண்டா உலகத்திலே ரொம்ப அழகு அப்படின்னு நான் அஜித் பார்த்து சொல்லணும். இதே டயலாக் நீ தான் சொல்றதுக்காக கஷ்டப்பட்டாங்க. இதுல இருந்து நிறைய இருக்கு. அதுதான் நான் யோசிச்சேன். ஸ்டார்டிங் அது எல்லாரும் சொல்றது தானே. அந்த மாதிரி ஒரு அது அப்படி ஓப்பன் ஆகும் அந்த டயலாக். அதுக்கப்புறம் மடக்கி போட்டுருக்கீங்க. கரெக்ட், எனக்கு தெரியும், நானும் அனுபவிச்சேன். நீங்களா? ஆமா, 28 வருஷமான அனுபவம் இருந்து நீங்க எப்படி கஷ்டப்படலாம் விவேக் சார்? இல்ல இவர் என்ன பண்றாரு, Everyone will be with the papers. இல்ல ஒரு நம்ம வந்து நார்மல் வே ஆஃப் டயலாக் இருக்கு இல்லையா தமிழ்ல, அத வந்து இந்த ஜுனூன் தமிழ் மாதிரி மாத்தி போடுவாரு. கொஞ்சம் சொல்லுங்க, ஏதோ ஒரு டயலாக் சொல்லுங்க. நீ இங்க வருவேன்னு எதிர்பார்த்தேன் நீ இங்க வருவேன்னு அப்படி மாத்துவாரு. எதிர்பார்த்தேன் நீ இங்க வருவேன்னு, அது கரெக்ட்டா சொன்னா கரெக்ட்டா இருக்கும். எதிர்பார்த்தேன் நீங்க வருவேன்னு நிச்சயமா. அது ஒரு சின்னதா ஒண்ணு வந்து modulationly No, and the dialogue, if you don't listen without his Angla modulation and the spaces that he gives, you can never learn the dialogue. So you can give off the dialogue before movie to audience also nobody will understand. ஆனா பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இப்படி உட்கார்ந்துப்பாரு, வச்சிருந்தாரு பார்த்தீங்களா, இப்படி உட்கார்ந்துட்டு he allows you to behave. It's not acting, it's behaving. இந்த கேரக்டரில் இப்படி பண்ண இது என்ன செய்யுன்றதை ஃபுல்லாக வாட்ச் பண்ணிட்டு சின்ன 1-2 திருத்தங்கள் சொல்லுவார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம அதனால தான் அனுஷ்கா ஃபீல்ஸ் அட் ஹோம். And he never gets carried away. I've seen full film, no, I've been watching him, seeing one point somewhere. Sometimes no, you can, or emotional scene in the, you'll feel, or romantic scene or song, you feel if you can shoot more it'll be better because it's going nice. He knows exactly where to stop. He knows the parameters exactly. ஃப்ளோல போயிட்டே இருக்கும், திடீர்னு வந்து இல்ல போறோம் நீங்க ஓவர் ஆக்ட் பண்ண வேண்டாம்ங்கறீங்களா? No, he'll just smile. அருண், உங்களுக்கு தான் இது வந்து பெரிய ரிஸ்க்குன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் நம்ம படத்தை டயலாக் ஒரு தைரியமாக ரிஸ்க் எடு அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க யார் அஜித் சாரை பார்த்துட்டு. பட் எங்கள் எல்லாரையும் விட உங்களுக்கு வந்து இப்போ நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி நீங்கள் ஹீரோவாக நிறைய படம் பண்ணியிருக்கீங்க, அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வந்து நீங்கள் மற்றவங்களோட ஒர்க் பண்ணணும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதில்லை, நான் இன்னும் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியமே இல்லை. பட் தைரியமாக அந்த ரிஸ்க் எப்படி எடுத்தீங்க அப்படின்னா உண்மையில் நான் கேட்குறேன். இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் நம்ம ஈக்குவேஷன் இல்லை நான் நல்லா பண்ணுவேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். திங்ஸ் கேன் கோ ராங். நல்லா ஒரு படம் பண்ணிக்கணும் நடிச்சா எல்லாருமே இறங்கியிருக்கோம். பட் ஆடியன்ஸ் வந்து அவங்க தேட்டரில் என்ன எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு நம்ம சொல்லவே முடியாது. பட் தைரியமாக அந்த ரிஸ்க் எப்படி எடுத்தீங்க அப்படின்னு நான் கேட்கணும். So first thing is to be very frank, அதை நான் சொல்லி தான், it's you. First இது வந்து it's Gautham sir's film and we have seen முன்ன படங்கள் நம்ம பார்த்துருக்கோம். காக்காவாக இருக்கட்டும், ஒரு வேட்டையாடு விளையாடாக இருக்கட்டும், how he treats the characters. ஒரு ஆன்டகனிஸ்டாக கூட அதை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னு தெரியும். அண்ட் எனக்கு வந்து I don't have a big image வேறு திடீர்னு ஏன் இதை பண்ணார் அப்படின்றதான் இல்லை.
So I knew that this is going to change something and it's going to elevate on what not soloவா பண்ணா கூட இது வந்து வேற ஒரு elevate பண்ணும் அப்படின்றது எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு because I knew where Gautham sir will get the character and opposite Ajit sir and இந்த team expectations இன்னும் பெருசா இருக்கும் and நான் சொன்ன மாதிரி அவர் எப்போதுமே அந்த ரெண்டு கேரக்டர் மைண்டில் வச்சு தான் எப்போதுமே பண்ணுவார் and he travels like that only. ஸோ அந்த மாதிரி தான் இட் வாஸ் அ பிளைண்ட் ஒரு நம்பிக்கை வித் கௌதம் சார் அண்ட் திஸ் ஹோல் யூனிட் அண்ட் தட்ஸ் ஹவ் ஐ வெண்ட் இன் பட் அதுக்கு மீறி திங்ஸ் ஸ்டார்ட் ஷேப்பிங் அப் த வே அஜித் சார் வந்து என்கரேஜ் பண்ணது ஒரு சின்ன விஷயமா அவ்வளோ என்கரேஜ் பண்ண அண்ட் ஈவன் அஜித் சார் ஸ்போக் டு கௌதம் சார் அண்ட் செட் இந்த கேரக்டர் எலிவேட் ஆனால் தான் அந்த கதை வந்து நிற்கும் அப்படின்லாம் இப்போ ஹி இஸ் ஆல்ரெடி டோல்டு. ஸோ அதெல்லாம் வந்து எந்த ஹீரோவும் டக்குன்னு வந்து சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நானும் ஒரு ஹீரோவாக தான் இருக்கேன். பட் இதெல்லாம் வந்து நமக்கே வந்து பின்னாடி அடிச்சுக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. He has a broader vision. இந்த படத்துக்கு என்ன தேவை அப்படின்றது ரொம்ப கிளியராக இருந்தாங்க. I think that's when Gautham sir got comfortable because he wasn't restricted because நிறைய விஷயங்கள் ரெஸ்ட்ரிக்ட் ஆகணும் because பண்ணக்கூடிய இடங்கள் இருக்கு because lot of people are involved இல்லை. பட் அந்த ஒரு ஃப்ரீடம் வந்து I think it just took off and that's what balance the film நினைக்கிறேன். And I had to give my 100%. I had no other choice because I have taken a move. In the step வந்து it may turn reverse to me or it will just bombard. But I knew that in my mind. So I gave my 100%. But நான் 100% கொடுத்தேன்றதை விட everyone in the unit. நீங்கள் இந்த படம் பார்க்கும்போது you'll know from the cameraman to director to all the artists. அது என்னமோ it just came in. No one just came சும்மா perform பண்ணோம் ஒரு மானிட்டரிக்காக பண்ணோம் இல்லை இந்த ஒரு படம் பண்ணுக்காக பண்ணல. இட்ஸ் ஸோ மச் ஆஃப் இன்வால்வ்மெண்ட் வித் எவ்ரி ஒன் ஃப்ரம் டப்பிங். ஏன் டப்பிங் இல்லைனாக்க நான் போய் உட்காந்து அஜித் சார் வந்து டப்பிங் முடிச்சுட்டு யூ வாஸ் சிட்டிங் டவுன் தேர் இஸ் ஸோ மச் யூ வாஸ் ஜஸ்ட் சிட்டிங் டவுன் தேர் அண்ட் ஜஸ்ட் டாக்கிங் டு அஸ் அண்ட் டாக்கிங் அபவுட் த சீன் இதில் இப்படி பெர்ஃபார்ம் பண்ணி எங்கள் டைம் முடிஞ்சு நாங்கள் நைட்ஸ் 2:30 3 o'clockலாம் சும்மா உட்காந்து பேசிகிட்டு இருந்திருக்கோம். எல்லாரும் தூக்கம் வரும் பட் இருந்தாலும் யூ வாஸ் சிட்டிங் டவுன் அண்ட் டாக்கிங். ஸோ அவ்வளோ ஒரு இன்வால்வ்மெண்ட் இருந்துச்சு அண்ட் தட்ஸ் kicked off and I think Gautham sir and Ajit sir balanced the whole thing. Adha therbo ஒரு தனி ஒரு atmosphere create பண்ணிட்டாங்க. I don't know, that is very hard to get எப்பவாவது நீங்க வந்து ரொம்ப பிரேஸ் பண்ணுவீங்களா? Yeah, definitely. Only praises. I'll tell you, throughout the film, I'm sure you all will agree with me, throughout the film, there's no point that யாராவது பார்த்து, I don't know what happens behind, I don't know if you even think like that, யாராவது பார்த்து, he never brings out the negative points. இப்போ ஒரு டேக் பண்ணும்போது, if you do that take, if something is not right, he'll say one more. But if the take is right, he'll point out what is கேரளா ஸ்டேட் அவார்ட்லாம் வாங்கியிருக்காங்க அவங்க. எக்ஸ்ட்ரானரியான ஒரு I have a question for you actually. For this movie we're talking about everyone was positive and but I'm sure for creator because it's not easy to I'm sure when you're writing your creativity there's no limit for it and then when you bring it down to pen and then again start shooting it's not necessary. Maybe you'll have several times you can have a lot of obstacles but at the same time on the creativity you have to put it on screen. It's easy for an audience or for me to look at something and say I liked it or not, but the pinnacle is so much. There's a teamwork, there is so much which goes into it. Abdi, I don't know, maybe you faced it or maybe you've not in future, or if you face it, then how would you approach it? What would be your first because I would freeze. If the surroundings are not, everything is not nice and peaceful, no, it's something I feel I cannot mudiyadu to work.
இல்லை அதுக்கு தான் மோஸ்ட்லி நான் இது வரைக்கும் பண்ண படங்கள் மோஸ்ட்லி வந்து நானே ப்ரொடியூஸ் பண்ணி அதில் ஒரு ஃபர்ஸ்ட் காப்பி மாதிரி தான் மேக்ஸிமம் இன்னொரு ப்ரொடியூசருக்கு நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா சம்வேர் என்னுடைய ஸ்டைலில் அது இருக்கும். அண்ட் கேள்விகள் அப்படின்றது எனக்கு ப்ராப்ளம் இல்லை. பட் சம்வேர் வாட் ஐ வாண்ட் டு டூ ஐ வில் டூன்ற ஒரு விஷயத்துக்காக தான் இது வரைக்கும் பண்ண படங்கள் எல்லாமே அப்படி பண்ணியிருக்கேன். அண்ட் தென் தி ஆக்டர்ஸ் வில் கம் இன் அண்ட் தே வில் ப்ளே அ பிக் பார்ட். இந்த படம் வந்து ஃபஸ்ட் வாட்டி ஆப்வியஸ்லி வெளியே ப்ரொடியூசருக்கு பண்ணலாம் அப்படின்னு ரெண்டு ஃபேக்டர்ஸ் தான். ஒன்று வந்து அஜித் சார் அப்படின்ற ஒரு பெரிய ஃபேக்டரும், கூப்பிட்ட ப்ரொடியூசர் வந்து A.M.Rathnam சார். உண்மையிலே அது வந்து சொல்லி ஆகணும். வேறு எந்த ப்ரொடியூசருக்கும் நான் வந்து இந்த அளவுக்கு நான் வெளியே போய் பண்ணியிருப்பேன் அப்படின்றது எனக்கு தெரில. சம்வேர் அவருடைய ஒரு லீனேஜ் இருக்குது, அவர் பண்ண படங்கள் எவ்வளோ பெரிய படங்கள்னு தெரியும். ஸோ அவர் கூப்பிட்டப்போ அந்த ரெஸ்பெக்ட்டுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு அவர் போய் மீட் பண்ணேன். அண்ட் ஹி மேட் இட் ரியலி ஈஸி ஃபார் மீ த்ரூ அவுட். கேட்டது எல்லாமே அதில் இருந்துச்சு. சார் இந்த சாங்கில் வந்து ஒரு ட்ராவல் இருக்குது சார், இது வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு சிக்கிம் வரைக்கும் போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு டீட்டெயிலில் ஒரு ஒர்க் பண்ணி கொடுத்தப்போ அவர் தான் போய் லொக்கேஷன் பார்த்துட்டு வந்தார். நாங்கள் யாருமே போகல. அதுக்கு எங்களுக்கு ஷூட்டிங் போயிட்டு இருந்தது. ஹி ஒன்லி வெண்ட் சண்டிகர் ராஜஸ்தான்லாம் போய் எனக்கு அங்கேருந்து வாட்ஸ்அப்பில் அவர் டெசர்ட்டில் நடக்கிற ஒரு பிக்சர் என்கிட்ட இருக்குது. ஆக்சுவலாக அவர் தான் போய் லொக்கேஷன் பார்த்துட்டு வந்தார். ஸோ தட் மேட் இட் வெரி ஈஸி ஃபார் மீ. அண்ட் தென் லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா அஜித் சார், அருண், நீங்கள், விவேக் சார், த்ரிஷா, அனிகா, அந்த விஷன் யூஸ்வலாக நான் ஆக்சுவலாக அந்த கேள்வி என்னன்னா 100% ஸ்கிரிப்டில் யூஸ்வலாக ஒரு 80% வந்து ட்ரான்ஸ்லேட் ஆச்சுனாலே பெரிய விஷயம். இந்த படம் நேற்று பார்க்கும்போது எனக்கு இதில் வந்து ஒரு 95%, ஒரு 5% பிகாஸ் ஆஃப் மை ஓன் ஓகே இந்த டேக் ஓகேன்னு சொல்லி நான் போகிற விஷயம் தான் அது. பட் 95% இது வந்து ட்ரான்ஸ்லேட்டர், அதுக்கு நீங்கள் எல்லோரும் தான் காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறது என்னென்னா, இது வரைக்கும் வந்த அஜித் படங்களுடைய அத்தனை ஓப்பனிங்கை விட எண்ணெய் இருந்தாலுடைய ஓப்பனிங் ஒரு ரெக்கார்ட் பிரேக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் நடக்க போகுது. நீங்க சொல்றது ஒரு விஷயமா வந்து ப்ராசஸ் போயிட்டு இருக்காரு. Aditya is going to have a very difficult time after this movie. No, because audience really fall in love with him and the way in the real, like realistic, the way he shot him, like நீங்க அவங்க ரியலா பார்த்தா you love him so much because such a wonderful person and that is so well captured in the scenes in the movie. கரெக்ட். அந்த பதில் தான் ஆக்சுவலாக பட் காக்காவே நான் சர்ட்ட சொன்ன ஸ்கிரிப்ட் தான். பட் சம்வேர் அட் தட் பாயிண்ட் அவர் ரெடியாக இல்லை. அது ஓகே. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நான் அவர்கிட்ட பேசியிருக்கேன். இந்த கதை இது வந்து அவரை சுற்றி ரெடி பண்ணது. அவர் தான் ஹீரோன்னு தெரிஞ்சு ஒவ்வொரு நாளும் செதுக்குன ஒரு விஷயம். அதுக்குன்ட்டு இது எக்ஸ்ட்ரானரியாக வந்திருக்கான்றது எனக்கு தெரில. எனக்கு இது கரெக்டாக இருக்கும்னு சொல்லி ஒவ்வொரு நைட்டும் போய் ஓகே இன்றைக்கி அவர் சொன்னார்ல, அதை பேஸ் பண்ணி இன்றைக்கி இப்படி போகலாமான்னு ஒரு ட்ராவல் நான் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ இது ஸ்கிரிப்ட் ஆல்சோ டெவலப்ட் ஆஸ் வி ஸ்டார்டட் ஷூட்டிங்ன்ற மாதிரி தான் நான் சொல்லணும். ஆனால் அவர் வந்து ஒரு சூப்பர் ஹீரோவாக இல்லாமல் ஒரு ரியல் பர்சனாக நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன் அப்படி தான் தோணுது. ஐம் ஹோப்பிங் த ஃபில்ம் வில் ஒர்க். படம் வந்து பெரிய ஹிட் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கைலாம் படம் பண்ணியிருக்கோம். பட் அதெல்லாம் தாண்டி இந்த கேரக்டர் சத்யதேவ்ன்ற கேரக்டர் வந்து அவங்க சொன்ன மாதிரி படத்தில் நிற்கும். அது எண்ட் ஆஃப் த ஃபில்ம் அந்த டைரக்ஷன் கார்டு வந்து ரோலிங் கிரெடிட்ஸ் வரும்போது அப்பார்ட் ஃப்ரம் ஆல் தி அதர் கேரக்டர்ஸ், அவங்க பேர் படத்தில் தேன்மொழி, த்ரிஷாவோட பேர் ஹேமானிகா, அருணுடைய பேர் விக்டர், அவர் வந்து ரிவால்வர் ரிச்சர்ட், இவங்க எல்லாம் இருப்பாங்க. இவங்களையும் தாண்டி அந்த சத்யதேவ் யூ வில் ஃபால் இன் லவ் வித். யூ வில் வாண்ட் டு நோ இவர் அடுத்தது இந்த ஓகே தி என்னு போட்டாங்களே அடுத்தது என்ன பண்ணாரு, அப்படி வீட்டுக்குள்ளே போனாரா, அதுக்கப்புறம் என்ன சாப்பிட்டாரு, எங்கே போனாருன்ற தாட் உங்கள் மைண்டில் இருக்கும். தட் வில் பி த ஸ்ட்ரென்த் ஆஃப் திஸ் ஃபில்ம் நினைக்கிறேன். மோர் தேன் த சக்ஸஸ் அண்ட் எவ்ரி திங், சத்யதேவ் வில் ஸ்டே இன் யூர் மைண்ட் அண்ட் ஹோப்ஃபுல்லி ஐம் ஹோப்பிங் இட் வில் பிகம் சக்ஸஸ். So இப்போ நீங்க you're like totally outside the movie. So when you first heard that director Gautham Menon, Ajit sir, Rathnam garu, this whole casting, when you heard about it, the journey of your thoughts and feelings from then, expectations, and till now today, when the first teaser came out, then the trailer came out and the music. What was your journey? What are the things that went on in your head and what are you expecting? Nice question. Okay, ஒரு ஆடியன்ஸா வந்து see I'm a huge fan of Gautham's movies. Like a huge fan னு சொன்னா மின்னலையில இருந்து நான் வெறித்தனமா உட்கார்ந்து ஒவ்வொரு படமும் பார்க்குற ஒரு ஆடியன்ஸ். Why? Because I'm a hopeless romantic. Okay. Okay, so எல்லா படமும் பார்க்கும்போது I think ஒரு விஷயம் எதிர்பார்க்கலாம் இவரோட படத்துல இருந்து
எக்ஸாம்பிள் எடுக்கணும்னா சிம்பு. இந்த சிம்புவை வந்து ஒரு 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 கைண்ட் ஆஃப் கேரக்டர்ஸில் பார்த்து திடீர்னு வினய் தாண்டி ஒரு வேலை பார்க்கும்போது people actually fall in love with him. Like it's so weird to see him in a completely different kind of a role. So எப்பவுமே he gives hope to a lot of people, I think, to change, to be another person, to you feel like okay, there's hope to find that person sometime. அந்த மாதிரி ஒரு hope கொடுக்குற ஒரு டைரக்டர். ஸோ அதனால எனக்கு படம் போய் பார்க்கணுங்கிற ஒரு இது 100%. என்னை அறிந்தால் அனௌன்ஸ் பண்ண நாள்லேருந்து I've had it and என்னை அறிந்தால்னு சொல்லும்போது I was a little confused. இது ஆக்ஷன் படமாக இருக்குமா இல்லை லவ் ஸ்டோரியாக இருக்கணுமான்னு தெரியாது because the movie's name itself came out much later, but I knew Ajit sir was a part of the movie and I was thinking okay, இவர் வந்து மாஸ் பயங்கரமாக கமர்ஷியல் ஹீரோவாக வருவாரா இல்லையா. But when I saw the teaser, I was like, there's definitely one crazy, intense love story that's going to come out of this. So that's what I look forward to as an audience that loves being in love, I think. So that's my answer. So எதிர்பார்ப்பு இப்போ வந்து கண்டிப்பா that crazy love story in the film தெரியல எனக்கு. It can be a simple love story which is crazy enough. All the stories. No, she said the answer. She said you know the same thing he can, like the same sentence, how he can put it in what Junoon style. Junoon style. அது நல்ல விஷயம் இல்ல சார் ஜுனூன். அது ரொம்ப தப்பா. Any small, even a simple love story, I'm sure the audience will think oh ஒரு ஸ்டைல் உருவாக்குதுல. Junoon. Yeah, the stories, the basis of the stories are all simple. எல்லாரும் சொல்லும்போது நான் டயலாக்ல அப்சர்வ் பண்ணல. இப்போ 2 ரீல் நான் தெலுங்கு டப் பண்ணேன். அவங்க தெலுங்குல டப் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்களே சார். டப் பண்ணும்போது கிராமர் வந்து உல்டா ரிவர்ஸில் எல்லாமே ஒரு பாஸ் இன்டிஃபரன்ஸு அப்போ தான் நான் சிரிச்சிட்டோம் இதுதான். அந்த பாஸ் இல்லைன்னா சுத்தம் அந்த சென்டென்ஸ் you won't understand the meaning and it will give totally different meaning only. Gautham sir's style. ஆமா ஈஸியா தானே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், இதுல அட்லீஸ்ட் கொஞ்சம் கஷ்டமா பண்ணி கொடுக்கலாம்னு யோசிச்சிருப்பீங்க. No, once you get into the groove it's easy. Then it's easier. அருண், நீங்க வந்து ஒரு ஆக்சுவலா ஒரு பிரியாணி இன்சிடென்ட் பத்தி கேள்விப்பட்டோம். அது நிஜமா இல்ல சும்மா ரூமரான்னு கூட தெரியாது எனக்கு. நான் வந்து சொல்றேன், நீங்க சொல்லுங்க. இந்த படத்துல வந்து அவர் இதை விட ஒரு சடன்ல ஒரு நாள் பார்த்தா ஒரு குக்கி கட்டார் அவரு. Oh him. Yeah, is a dress including dress. I actually did a barbecue. Yeah, barbecue. And வந்து கபாப் எல்லாம் நான் ஷாக் ஆகிட்டேன் ஆக்சுவலி. இவ்வளோ ப்ரொஃபஷனல் மாதிரி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி இன்டர்வியூ. இல்லை we all know that Ajit sir cooks well. நான் இல்லை அப்போ ஷூட்டில் இல்லை, அப்போ 2 தடவை பண்ணியிருக்காங்க சார், நான் சாப்பிடல. சும்மா ஒரு நாள் வந்து because they were shooting somewhere close by ECRல. I just called sir, I'm coming. No, why Arun இவ்வளோ தூரம் வந்துட்டு இல்லை சார், I just wanted to come and meet you all because it was a long gap. எனக்கு வந்து கொஞ்சம் கேப் அப்பப்போ இருந்து தான் என்னோடது ஆரம்பிச்சது. So I just wanted to just come and just touch base with them. So போனேன். இப்போ திடீர்னு பார்த்தா உள்ளேருந்து ஃபுல்லாக பார்பிக்யூ செட்டப் பிகாஸ் டயட் ஃபுட் நான் சாப்பிட்றதுனால ஐ யூஸ்வலி ஸ்டார்டட் பார்பிக்யூங் ஃபார் மை செல்ஃப். அது எல்லாருக்கும் பிடிச்சி போய் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் ஃபேமிலி கெட் டுகெதர்ஸில் பண்ண ஆரம்பித்தேன். அப்படி பண்ண ஆரம்பிச்சது தான் என் மேரினேஷன் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ சும்மா ஒரு சர்ப்ரைஸாக போய் பண்ணலாமேன்னு பண்ணால் அது ஹிட் ஆயிடுச்சு. அஜித் சார், ட்ரிஷா வாஸ் தேர், சார் வாஸ் தேர். ஸோ ஒரு யூனிட்டே ஒரு 40 பேர்கிட்ட சாப்பிட்டாங்க. பட் லைக் இட் வாஸ் நைஸ் ஃபீலிங். அண்ட் அஜித் சார் வாஸ் லைக் பிகாஸ் ஹீ யூ நோ how well he cooks. And he was surprised. He said, ஒன்று பார்த்து இது எங்கே வாங்கினீங்க? Because he was so zapped seeing, you know, another guy who was interested in doing it. So that was really nice because I just felt it was a family and just did it like that. So எல்லாரும் கொஞ்சம் ஷாக். அங்கே போய் ஒரு ஏப்ரன்லாம் கட்டிட்டு உட்காந்து பண்ணிட்டு இருக்கும்போது it was fun. And that's when அப்புறம் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் திடீர்னு நான் சார்ட்ட கேட்டேன், சார் எனக்கு நீங்கள் பண்ணியே தரலையா? பிகாஸ் I was on a diet. நான் சும்மா பேச்சுக்கு சொன்னேன். 15 minutes he did one biryani and all eating. ஒரு நைட்டு அன்றைக்கி வந்து ஆஷிஷ் வித்யாதி சார்லாம் வந்திருந்தாங்க. திடீர்னு ஒரு கப்பில் பண்ணி அருணுக்கு எடுத்து வந்து கொடு அப்படின்னா அசிஸ்டன்ட் எடுத்து வந்து கொடுத்தாப்ல. அன்றைக்கி சாப்பிட்றதா வேணாம், ஏன்னா நான் வேறு முன்னாடி கேட்டுட்டேன். அவர் 15 minutes made a biryani and he's like that. And I was not there for that, but we had biryanis, I think biryani, chicken. And sir is an amazing he bakes cakes. Awesome cakes. And Rathnam sir, I don't know all these things about him. அதாங்க நிறைய Rathnam sir had a daughter-in-law, Aishwarya. She also cook herself healthy food and bring on set. So we had a lot of cooks. mess. And between all of that night 2-3 he would between writing and all used to go bake cakes.
எஸ். No, actually he does that. still in So a serious scene, if it's not like iduna, he just goes, bakes a cake, and next day he comes and gives, no, I just baked a cake. அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுப்பாரு. It's just to, certain people have that relax பண்றதுக்காக சில விஷயங்கள் பண்ணுவாங்க. I think he's really good at it. Yeah, that is. படம் சரியா வரலனா இதனால தான் சொல்லுவாங்க. படத்தை கான்சென்ட்ரேட் பண்ணாம வீட்ல போய் கேக் பண்ண அதனால வாய்ப்பே இல்ல. See, as an outsider, me not working in the film, That way we are not to grill chicken biryani. sir கேட்ட ஒரு outsider-ஆ ஒரு audience-ஆ, me not in the film, just take away from the film. I would expect Ajit sir என்ன டிஃபரெண்டா காமிச்சிருக்காங்க. Gautham sir's handling we all know. That's what I expect. And we have Anushka, Trisha, how well they don't know. And இதெல்லாம் மீறி each actor whoever has played in his films, they were at their best. So that one is again a great expectation. How is he shown? So அதெல்லாம் it's like build it up, and I'm sure அதுக்கான scope எல்லா இடத்துலையும். அதான் நான் சொன்னேன், சார் முன்னாடி ஒரு இதில் சொன்னாங்க, ரொம்ப பெரிய இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட வரீங்க, ஒரு சிம்பிளாக ஒரு நல்ல படம் பார்க்க போகிறோன்னு வந்து உட்காருங்க, then you will be more satisfied அப்படின்னு சொன்னாங்க. But that will be there, I'm sure. ஸோ இவங்க எல்லாரும் சொல்லியிருக்காங்க தட் படத்துலேருந்து நிறைய எதிர்பார்க்கலாம், பட் இருந்தாலும் அதிகமாக எக்ஸ்பெக்டேஷனோட போகாம, பிகாஸ் இட் ஷுடன்ட் பி டிசப்பாயிண்டிங், அஜித் ரசிகர்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் என்னை அறிந்தாலை பற்றி பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் ஆன் என்னை அறிந்தால் ஸ்பெஷல். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து ஒரு படம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ரொம்ப ரொம்ப பிடிச்சது, மக்கள்கிட்ட போய் கேட்டால் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் யார் படத்துலன்னு சொன்னால் காமெடியன் தான் சொல்லுவாங்க. அவங்களோட பயங்கரமான காமெடியாக இருந்தது, அதனாலேயே வந்து 3 மணி நேரம் எப்படி போச்சுன்னு தெரிலன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் இருக்கும்போது உங்களுக்கு சரி காமெடியன் மற்றவங்களுக்கு பிடிக்கும், உங்களுக்கு இந்த படத்தில் ஃபேவரட் கேரக்டர்னு சொன்னால் சொல்லுங்கள். ஹீரோஸ் விட்டுடுங்க, ஹீரோயின்ஸ் பற்றி கேட்கலாம். ஏன் இப்படி எட்டி பார்க்குறாங்க? பக்கத்தில் தானே உட்காந்துருக்கு, அவங்கள பற்றி சொல்லிடுவோம். சரி, அனுஷ்கான்னு அவங்க திருப்திக்கு ஒன்று சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க. அவங்க ஏன் சார் இந்த மாதிரி இன்னைக்கு உங்களையே மறைக்கிறாங்க இப்படி வந்து. பரவாயில்ல சார், என்ன விட்டுடுங்க, நான் வரல இந்த விளையாட்டுக்கு, அனுஷ்காவா த்ரிஷாவான்னு மட்டும் சொல்லிடுங்க. அப்படியே பிரிச்சு இது ரொம்ப மோசம் சார். நான் எப்படி சார் அனுஷ்காவா த்ரிஷா யார் பெஸ்ட் நான் எப்படி சொல்றேன்? 2 கண்ணில் எது நல்ல கண்ணு நான் எப்படி சொல்றேன்? ஆனால் உங்களுக்கும் 2 பேரோட காம்பினேஷன் இருந்தது. 2 பேர் காம்பினேஷன் இருந்தது, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிக்நேம் இருக்கு தெரியுமா அவங்களுக்கு நிக்நேம் ஸ்வீட்டி. நிக்நேம் ஐ டோன்ட் ரியல் நேம். சரி, ரியலாக தாங்க ரொம்ப ஸ்வீட். எல்லாருமே அப்படி தான் பழகிருக்காங்க. இல்லை, அவங்க கேட்குறது வந்து படத்தில் வர்ற கேரக்டர் கேட்குறோம், அப்படிதானே? ஆமாம்மா, படத்தில் வர்ற நிஜ வாழ்க்கையில் சொல்லுங்க, படத்தில் விட்டுடுங்க. நானா வாயை கொடுத்து மாட்டேன். நிஜ வாழ்க்கையிலையும் வந்து த்ரிஷா வந்து அவங்களுடைய ஃபர்ஸ்ட் படம் நான் தான் பண்ணேன், லேசா. அதுலேயே நான் தான் காமெடி. ஸோ அப்போலேருந்து அவங்கள பார்த்துட்டு தான் இருக்கேன். அனுஷ்காவுக்கு வந்து இப்போ நம்ம 2-3 படங்கள் நான் பண்ணியிருக்கேன் அவங்களோட. 2 பேருமே நல்ல ஸ்வீட் பர்சனாலிட்டிஸ் தான். இதில் அனுஷ்கா வந்து இன்னும் கொஞ்ச நாள் அநேகமாக ரிலீஜியஸ் ஆகி சாமியாராக வாய்ப்பு இருக்கு. எனக்கு என்னமோ தோணுதுங்க. ஏன்னா நம்மகிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு அவங்க ஃபோக்கஸ் ஷிஃப்ட் ஆகும். நம்மகிட்ட இன்னைக்கு நல்லா வேகாரு பாகுனாரா அதெல்லாம் பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு எங்கேயோ போயிடுவாங்க, வேறு ஏதோ ஒரு டீப் தாட் போயிட்டு ஷீல் பி அவே ஃபார் சம் டைம், ஃபார் சம் மைக்ரோ செகண்ட் ஷீல் பி அவே, அகெயின் ஷீல் கம் பேக். உண்டா இல்லையான்னு கேளுங்க. இல்லாட்டி ருத்ரமாதேவி வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஒன்லி ஹீரோ தான் நடிப்பேன் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. என்னை சுற்றி தான் இருக்கணும் கேரக்டர்ஸ், நான் தான் ப்ரோட்டாகனிஸ்ட் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. சொல்றேன், அருந்ததிக்கு அப்புறமே சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா இல்லை, ரிலீஜியஸாக அந்த பக்கம் அப்படி யோகினி அந்த மாதிரி ஏதாவது யோகா கிளாஸு அது மாதிரி ஏதாவது அப்படி செட்டில் ஆவாங்கன்னு எனக்கு தோணுது. பட் இந்த படத்தில் நான் ரொம்ப எதிர்பார்க்குற கேரக்டர் அதர் தேன்
மை கேரக்டர் அண்ட் த ஹீரோஸ் வேணான்ட்டீங்க, ஹீரோ சொல்ல வேண்டான்ட்டீங்க. அதனால அதை சரி விட்டா பரவாயில்ல சார், அருண் அப்படி அங்க உட்காந்துருக்காரு, அப்பலேருந்து உங்களை பார்த்துட்டே இருக்காரு. இல்லை அதுதான் நான் சொல்ல வரேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னா, அருண் விஜய் என்ற ஹீரோவை வேற ஒரு மாதிரியாக இதில் ப்ரொஜெக்ட் பண்ணுறார். டோட்டலாக ஆப்போசிட் டு அஜித்தை கொண்டு வர்றார். அது எப்படி இருக்க போகுது, அது எப்படி அவர் போர்ட்ரே பண்ணியிருக்காரு, அது இவர் எப்படி ஷோல்டர் பண்ணியிருக்காரு, அதுதான் எனக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. அருண் நீ உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பாக நல்லாவே வரும். டெஃபினட். பிகாஸ் அவர் வந்து ஒரு பேர் சொன்ன உடனே எனக்கு அஜித் சார் உங்களுக்கு யாரும் பர்சனலாக சொன்னது என்னென்னா, அவர் லைஃப்க்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நல்ல சஜஷனாக என்கிட்ட சொன்னார். அவர் அதுக்கப்புறம் படம் முடிச்சுட்டு இப்போ அவர் சொன்னார் டப்பிங் பேசிட்டே இருந்த அவரை பற்றி. பாருங்கள் எல்லாரும் உங்களை எப்படி பார்ப்பாங்க. ஆமா ஆக்சுவலி அந்த கேள்வி கண்டிப்பா இருக்கு. பிகாஸ் அஜித் சாரோட தோள்ல கை போட்டு நின்றாலே வந்து பயங்கரமா லைக் மேபி தியேட்டர்ல கத்துவாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ஆன்டாகனிஸ்ட் ஆப்போசிட்ல நின்று அந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணும்போது what do you think it will be like? No, there was a few times where சார் டயலாக் சொல்லுவார், பின்னாடி வந்து சார் இதெல்லாம் பேசாதீங்க, உங்களை வந்து தியேட்டரில் எப்படி இது பண்ண போகிறாங்கன்னு சில விஷயங்கள்லாம் இருந்தது. கூட இருக்காங்களே அவர் சொல்கிறாருன்ட்டு பேசாதீங்க சார், வெளியே வந்து அடிப்பாங்க சார். அவர் எப்படி அடிப்பார்? பல பேர் பின்னாடி அஸ்டட்லாம் சார் இது சொல்ல போறீங்களா அப்படின்னு யோசிச்சேன். இவரே சொன்னாரா, நான் சொன்னேன்றதுக்காக நீங்கள் அதெல்லாம் சொல்லுவீங்களா? அப்புறம் உங்கள் விருப்பம் சார் அப்படின்ட்டு போனார். No, it was I just felt ஒரு விக்டர் கேரக்டர் அது மட்டும்தான் என் மைண்டில் இருந்துச்சு. ஆப்போசிட் அஜித் சார்ன்றதை நான் டோட்டலாக மறந்துட்டேன். பிகாஸ் அது மைண்டில் வச்சா அது ஐ திங்க் பெர்ஃபார்மன்ஸோ எதுவுமே வந்திருக்காது. ஃப்ரம் டே ஒன் மை செல்ஃப் அண்ட் அஜித் சாரோட ஒரு முக்கியமான ஒரு காஃபி ஷாப் சீக்வன்ஸ் தான் ஃபஸ்ட்டே எடுத்தாங்க. அது தேர் ஆல் ஃபெல்ட் ஓகே பிகாஸ் ஐ ஹேட் டு மேட்ச் ஹிம். Because it's not that easy. And எல்லாருமே கௌதம் சார் வச்சிருந்தார் மைண்டில், ஓகே அருண் வந்து வில் ஃபிட் திஸ் கேரக்டர், விக்டர்ன்ற கேரக்டர் அருண் கேரக்டர். மற்றவங்க எல்லாருக்குமே யூனோ they were like surprised. So அன்னைக்கு I had to prove myself. அன்னைக்கு day one it just happened that all the unit clapped for one stuff. So அன்னைக்கு வந்து I felt okay fine. So நீங்க ஸ்பான்டேனிட்டி தான், ஐ திங்க் காமெடின்னு சொன்னாலே ஸ்பான்டேனிட்டி தான் ஆக்சுவலி எனக்கு. ஸ்பான்டேனிட்டி இருக்கு, ஆனால் இவர்கிட்ட ஒரு ப்ராப்ளம் தெரியுமா, எல்லாம் இப்படிலாம் வச்சு சீன்லாம் சொல்லி கொடுப்பாரு, அதெல்லாம் ஓகே இதை பாருங்க சொல்லி கொடுத்துருவாரு. அப்புறம் நம்ம நடிக்கிறதே பார்ப்பாரு. ஆனால் ஷார்ட் போகும்போது ஒன்று பண்ணுவார், அதுதான் அவர் அதைத்தான் சொல்ல வந்தார். அதை ஒரு மாதிரி சுற்றி சுற்றி வந்தார். he was beating around the bush, let me beat the bush. என்னடா நடிச்சிட்டே இருக்கும்போது அந்த ஃபோன் எடுத்துக்கங்க அப்படி பட் அப்போ தான் அந்த ஃபோன் எடுக்கணுமா அப்படின்னு ஃபோன் எடுத்துக்கோங்க, கேன் யூ டாக் டு ஹர், அவங்கள பார்த்துட்டு இங்கே பேசுகிற மாதிரி பேசுங்க அப்படி திரும்பி சொல்லுவார். உடனே நம்ம அந்த பாப்பாட்ட பேசிட்டே இது பண்ணணும். ஒன்று நீங்கள் லெஃப்ட் போகிறதுனா போங்க சார், இல்லை ரைட்டு போயிடுங்க, யூ கேன் கோ டு யுவர் லெஃப்ட் ஆர் ரைட் சார், விச் எவர் வே யூ கம்ஃபர்டபுள் சார். கம்ஃபர்டபுள் தான், பட் லெஃப்டா ரைட்டான்னு சொல்லலையே. இது வந்து அந்த மொமெண்ட்டில் அவர் வில் பி சைஸ்ட் பை தட் மொமெண்ட் இல்லையா. ஸோ அவர் ஹீ இஸ் மோர் இன் டு தட் மொமெண்ட் தேன் டைலாக் இதெல்லாம் அதெல்லாம் அப்புறம் அந்த மொமெண்ட் தான் அவருக்கு முக்கியம். அப்போ அதில் அந்த இது பண்ணால் நல்லா இருக்குமே, அதுக்காக ஒன் மோர் போவாங்க மற்றவங்கலாம். இவர் அதுலேயே சேர்ப்பார், அதுலேயே சேர்த்து அப்போ அந்த மொமெண்ட்டில் சொல்கிறதெல்லாம் செய்துட்டு இருப்போம். சம்டைம்ஸ் அது ரொம்ப நேச்சுரலாக ஒர்க் அவுட் ஆகிடும். அந்த பாப்பா அப்படி தான் நடிச்சது. ஆமாம், ஒரு சின்ன பொண்ணு இந்த படத்தில் நடிச்சிருக்கு, பிரமாதமாக பண்ணியிருக்கேன். அந்த பொண்ணு பாதி நேரம் இப்போ இதைத்தான் அனுபவிச்சது. எப்படின்னா அது ஸ்டார்ட் ஆகிடும், ஆனால் அதான் அழகாக ஈடு கொடுத்து பண்ணா சார். அவள் ஆமாம் சார், அன்பிலீவபிள் ஆக்ட்ரஸ். அது சொல்ல சொல்ல செய்வா அதுக்கப்புறம் அந்த மொமெண்ட்டில். அதுதான் அது ஒன்று தான் கொஞ்சம். விவேக் சார், அனுஷ்கா பற்றி ஏதோ சொன்னீங்களாமே செட்டில் உட்கார்ந்துருக்கும் போதே 5 அடி இருக்காங்க. நின்னா அப்போ பார்த்து There's one dialogue in the movie. You should watch it. No, you should watch it in that scene. அஜித் சாரோட ஃபர்ஸ்ட் டைம் வராங்க, எங்கள் வீட்டில் தங்குறதுக்கு வராங்க. அப்படியே பார்த்துட்டு இதுதான் தேன்மொழியா, ஹாய் தேன்மொழி, ஐம் ரிச்சர்ட் ஏசிபின்லாம் சொல்லிட்டு, நீங்கள் அமிதாப் பச்சன் ரிலேட்டிவா அப்படின்னு கேட்பேன். அவங்க ஒன்று இல்லையே, அவங்க அப்போ தான் பெரிய ஷூட் அவுட்லாம் முடிஞ்சு பெரிய ஆக்ஷன் பிளாக் முடிஞ்சு கூட்டு வந்திருக்காங்க. அந்த அதிர்ச்சியில் இருக்கிற ஓட்டுக்கிட்ட போய் நீங்கள் அமிதாப் பச்சன் ரிலேட்டிவா, இல்லையே அட்லீஸ்ட் அபிஷேக் பச்சனுக்காக நீங்கள் ரிலேட்டிவா, ஏன் கேட்குறீங்க, இல்லை ஹைட்டை பார்த்து தான், யா ஐ எம் 5'11" அப்படிமா. 5'11" மை காட்,
நான் அவசரமாக ஆழ்வார்பேட்டை போகணும், அங்கே சிக்னல் கிளியர் ஆயிடுச்சு. அப்போ பார்த்து சொல்லுங்க. அந்த பஞ்ச் வந்து செல்முருகன் தான் வந்து சொன்னா அந்த நேரத்தில். அதை வச்சு சொன்னேன், அது பெருசாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஐ திங்க் இப்போ எடுக்கும்போது சினிமாட்டோகிராஃபர்ஸ்னு எடுக்கும்போது இங்கே நிறைய பேர் இருக்காங்க, லாட் ஆஃப் வெரி டேலண்டட் கேமராமேன். அது மட்டும் இல்லாமல் பாலிவுட்க்கு போனால் பாலிவுட் வந்து இங்கேருந்து நிறைய பேரை யூனோ தேர் டேக்கிங் பீப்புள் ஃப்ரம் ஹியர். இந்த மாதிரி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு படம் யூ ஷார்ட் இட் வித் ஹிம், வை? இல்லை, இதுக்கு நான் பதில் சொல்கிறதுக்கு பதிலாக இவங்க சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. தே ஒர்க் வித் ஆல்மோஸ்ட் லாட்ஸ் ஆஃப் கேமராமேன். பட் எனக்கு அவர் கொடுத்த ஒரு வேவ் லெங்க்
no? ஆமாம் ஒரு I thought that was very interesting. Maya Bazaar. Force, the Maya Bazaar one. I thought that was very interesting. The 4 different types. Yeah, that was very cool. Okay. And Arun? Of course, Adharu Udharu is like என்னோட பாட்டுன்ற எனக்கு வந்த ஒரே பாட்டு அது கௌதம் சார் படத்தில் எனக்கு கிடச்சிருக்குன்னும் போது and first time Harris sir, so I was really thrilled and excited. டான்ஸ் தெரிஞ்ச வில்லன் இது வரைக்கும் டான்ஸ் தெரிஞ்ச இல்லைனா யாரும் பார்த்ததே இல்லை. And உனக்கென்ன வேணும் சொல், உனக்கு என்ன and that was an amazing song. எப்போ கேட்டாலும் நாங்கள் எப்போ சும்மா வில் play dubbing அப்போ அந்த சாங் திடீர்னு வந்து அதை we just play and sing. ஒவ்வொரு தடவையும் அஜித் சாரும் சரி யார் பார்த்தாலும் ஒரு ஓரத்தில் நமக்கு ஒரு கண்ணு காலம் வேணும். அந்த இன்னொரு வெர்ஷன் இருக்கா சார் அதோட? ஆமாம் இதயத்தில் ஏதோ ஒன்று. அவங்க பாடின பாட்டு அதுவும் செகண்ட் ஹாஃப்ல அவங்க மேலே பிக்சரைஸ் அவங்களோட பாட்டு இதயத்தில் ஏதோ ஒன்று, அதுவும் சூப்பர் மெலடி. Okay. I think Harris's magic is again Gautham magic. அவங்களோட திருப்பி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. RR of the movie. I think உங்களோட படத்துல வந்து especially love angles வந்து ரொம்ப அழகான RR always works out. How is the RR of this film? இல்லை அவர் ஹாரிஸ் வந்து as much as how artistic he is ஒரு பயங்கர கமர்ஷியல் டேஸ்ட் உள்ள ஒரு ஆள். அவர் கரெக்டாக தெரியும். And நிறைய பாயிண்டர்ஸ் அவர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவார், இங்கே எப்படி இருக்கலாம் அங்கே எப்படி இருக்கலாம் அப்படின்ட்டுலாம். இன்ஃபேக்ட் முந்தையெல்லாம் ஸ்கிரிப்ட் டிஸ்கஸ் பண்ணி தான் படமே செட் பண்ணுவோம். இந்த ஸ்கிரிப்டும் அவர்கிட்ட ரெடி பண்ணப்போ அந்த இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே டிஸ்கஸ் பண்ணி இந்த சாங்ஸ்லாம் ப்ளேஸ் பண்ணி தான் நான் வந்தேன் ஆக்சுவலாக. ஸோ ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒவ்வொரு பாயிண்ட்டையும் புரிஞ்சு ஒர்க் பண்ணார். ஸ்பெஷலி அந்த லாஸ்ட் ஒரு 20 minutes படத்தோட 20 minutes அவருடைய மியூசிக் தான் அதை பைண்ட் பண்ணும். ஏன்னா அது வந்து ஒரு சீம்லெஸ்ஸாக இருக்கணும் அப்படின்னு படம் பார்க்கும்போது அவர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டார். நானும் சொன்னேன் ஆமாம் அது வந்து ஒரு தனி செக்மெண்ட் மாதிரி இல்லாமல் ஒரு சீம்லெஸ்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொன்னப்போ அதுக்கு அவர் அவ்வளோ எஃபர்ட் எடுத்து பண்ணார். அண்ட் என் மைண்டில் என்ன இருந்துச்சோ அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்ணார். ஸோ some awesome work including the tunes and songs and everything. Okay. What would you like to tell the audience? Movie இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு, people are watching it. இருந்தாலும் மக்கள் கிட்ட நான் என்ன சொல்ல விரும்புறீங்க? நேரம் பார்த்தவங்களுக்கு எல்லாரும் தெரியும் what has happened or how is it என்னன்றது audience will know. Family audience and the girls and ladies will love this film, love Ajit sir more because அந்த மாதிரி characterization இருந்திருக்கு. I'm sure it will be a lovely entertainer and a lovely film to watch. Vivek sir, எனக்கு வந்து ஒரு விஐபிக்கு அப்புறம் ஒரு பெரிய கேப்க்கு அப்புறம் இந்த படம் தான் வருது. நான் அந்த ட்ரீ பிளான்டேஷன் அதுன்னு ஒரு 2.5 வருஷம் வெளியே போயிட்டேன். ஸோ அதில் ஒரு 25 lakh ட்ரீஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஐ எம் பேக் டு ஃபில்ம்ஸ். மை ஏம் இஸ் 1 crore ட்ரீஸ் இன் தமிழ்நாடு. ஸோ எனக்கு இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இது செகண்ட் இன்னிங்ஸ்னு நான் சொல்லுவேன் ஃபில்ம்ஸில். ஸோ அது வந்து ஒரு மேஜர் பேங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த படம். ஒரு நல்ல கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாகவும் ஹியூமர் ஓரியன்ட் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாகவும் என்னை இவர் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. இதில் நிச்சயமாக ஆடியன்ஸை ஏமாற்ற மாட்டேன்னு நினைக்கிறேன். okay, and Anushka. First of all, thanks everyone. Thank all the audience from the day that Yennai Arindhaal was perceived from that till now. நிறைய very positive response இருந்தது from the teaser to the trailer to that. I've seen that response myself. Yeah, so I want to thank them for that also. And I feel there's one more request actually to the audience. I feel not only to audience, to every person who watches movies. I feel over the years, appo and ipo varu paatha, as generations naanga romba we are becoming very logical as people. And end of the day naanga films pannudhu to go and have a good time to watch it. It's just to let down. It's like again a storytelling. What's happening now is nariya per audience director they when they watch a movie they think avanga or director point of view la think pannranga. Today we have technology, we are better and all that, but still end of the day as filmmakers, as artists, all of us are telling stories to the best of our knowledge. We're trying to tell something beautiful, and I hope we don't miss out that. I feel all the audience, whether it's Yennai Arindhaal, all the films, we can retain that and go watch a movie and enjoy it. Good or bad is their response, but not break it down scene by scene and postmortem the movies. I hope we retain the whole beauty of storytelling still. That's a very nice thing to say, I think.
அவங்க சொல்றது ரொம்ப கரெக்ட் ஆக்சுவலி. இப்போ படம் போய் பார்க்கும்போதே வந்து எல்லாரும் வந்து இந்த சீன் நல்லா இல்ல அந்த சீன் நல்லா இல்ல, ஒரு படம் நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்றதை விட ஒவ்வொரு சீனும் பிரேக் பண்ணி. More than films also, I only addressed film watching audience. As human beings, our logics have become, intelligence and logic is increasing. So நாங்க எது பார்த்தா first thing we want to dissect it and then see what it is. So I feel அப்படி இருந்தா the whole film industry over a period of time is going to disappear. That magic of storytelling, like fairy tales what we've grown up with, is slowly going away. So I hope we don't lose that. Yeah. Definitely, that's a really nice thing to say. Rathnam sir? Yeah. இந்த என்ன சொல்கிறீங்க? அஜித் படம் நான் தான் தயார். அஜித் ரசிகர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ரசிகர்கள் எப்போவுமே நல்ல படம் கண்டிப்பாக ஆதரிப்பாங்க, அந்த ஷூர். ஸோ மேபி அஜித் சார் ஃபேன்ஸுக்கு ஒரு ஃபுல் மீல்ஸ் மாதிரி தான் இந்த படம். ஸோ படத்தில் எல்லாமே இருக்குது, அது கண்டிப்பாக வந்து நல்ல படம், டெஃபினட்டாக எப்போவுமே என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரிசல்ட்டும் அந்த மாதிரி தான் இருக்குது. And the man himself. இல்லை எல்லாருக்குமே ஒரு அடுத்த ஸ்டெப் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் செகண்ட் இன்னிங்ஸ்னு சொன்னார், அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. அவர் எப்போதுமே அவர் வந்து நான் அது சொல்ல வந்தேன், உங்களுக்கு வந்து ஐ திங்க் யூ லிவ் இன் தி ஹார்ட். வெரி மாடஸ்ட். அவர் நோ பட் தட்ஸ் த குவாலிட்டி ஆஃப் விவேக். இஸ் ஆல்வேஸ் இஸ் வெரி நைஸ் கை. அதான் அவர் ரொம்ப மாடஸ்ட்டாக செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. பட் எல்லாருக்குமே அதெல்லாம் தாண்டி இது ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு. ரைட் ஃப்ரம் ரத்னம் சார், வெரி இம்பார்ட்டன்ட்லி ஃபார் மீ, Anushka, everybody is, you will see Anushka in this film. If you know Anushka the person, you will see her in the film அப்படின்னு தான் எனக்கு தோணுது. படம் பார்க்கும்போது ஆஃப்டர் ஹேவிங் இன்ட்ராக்டட் வித் ஹர், அவங்களா தான் அவங்க இருக்காங்க அப்படின்றது எனக்கு தோணுச்சு. இப்போ ரீசெண்டாக அந்த இதயத்தை ஏதோ ஒன்று சாங் இப்போ கூட பார்க்கும்போது எனக்கு அனுஷ்கா தான் தெரிஞ்சாங்க. தென்மொழியை தாண்டி எனக்கு அனுஷ்காவை தான் தெரிஞ்சாங்க. அதே மாதிரி விவேக் சார் வந்து நான் அவர்கிட்ட டெய்லி எப்படி பேசுவேனோ அதுதான் அவரை நான் ஷூட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக பெருசாக அவரை போய் நான் வந்து எனக்கு வேறு மாதிரி பண்ணுங்க அப்படின்னு. பட் திஸ் ஃபில்ம் ஐவ் ஜஸ்ட் கேண்டட் கேமரா அவர் மேலே, பட் வி கிவன் ஹிம் சம் லைன்ஸ் டு ஸ்பீக். அவருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் தட் ஃபார் ஹிம் இட்ஸ் அ பிக் பிரேக் ஆர் எனிதிங் லைக் தட். ஹி ஹேஸ் இட் இன் ஹிம். இட்ஸ் அ நெக்ஸ்ட் ஸ்டெப், அவ்வளோதான். அதே மாதிரி அஜித் சாருக்கும் எனக்கு இது வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப். அவருடைய கெரியரில் நீங்கள் அவரோட படங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா இஸ் பர்ஃபார்மல். அவர் அந்த ஆரம்பம் படத்தில் இப்படி திரும்பி பார்ப்பார், அதுக்கே நாங்களாம் கை தட்டினோம். அவர் இல்லாத ஒரு ஷாட், ஒரு பைக்குக்கு ஒரு ட்ராக்னு வச்சுருப்பாங்க, அதுக்கே நாங்கள் கை தட்டினோம். அதையும் தாண்டி இது நெக்ஸ்ட் ஸ்டெப். பட் இதெல்லாம் மீறி எந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வந்து படம் பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். 100%. நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லிட்டீங்க. பட் அஜித் சார் வந்து படம் பார்த்துருக்காங்க. இப்போ த ஹோல் ஃபிலிம் இஸ் ஓவர், இட்ஸ் ரிலீஸ்ட். ஐம் ஷோர் ஹீஸ் வாட்ச் த ஹோல் ஃபிலிம். வாட் டிட் ஹீ சே? ஐ திங்க் ப்ரொடியூசர் தான் கேட்கணும். அவர் என்ன சொன்னார்? ஸோ அவர் வந்து என் கெரியரில் இது ஒன் ஆஃப் தி மேபி 1 or 2 தி பெஸ்ட் ஃபிலிம். எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. இது வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டிங்காக இருக்கும். அப்படி வந்து அது படத்தை டப்பிங் முடிச்சுட்டு ரொம்ப பேசியிருக்காரு. ரொம்ப இஸ் வெரி சாட்டிஸ்ஃபைட். ஸோ Yennai Arindhaal திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய பேக்கேஜ்னு சொல்லியிருக்காங்க. நம்ம என்னெல்லாமோ எதிர்பார்க்குறோன்னா அது எல்லாமே இருக்கும். அஜித் ரசிகர்களுக்கு வந்து இது கண்டிப்பாக ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கோ அண்ட் என்ஜாய் த மூவி. ரிலீஸ் ஆயிருக்கு, நிறைய பேர் பார்த்துட்டீங்க. பார்க்காதவங்க எல்லாருமே தியேட்டரில் போய் பாருங்க அண்ட் என்ஜாய் த மூவி without too much of analysis. We'll be back on another day with another show. This is Divya.